நண்பர்களுக்கு வணக்கம். வாசகசாலையின் 100வது இதழில் இருக்கிற சிறுகதைகள் ஒன்றா படிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம படித்தது எழுத்தாளர் சௌமியா அவங்க எழுதின மெலியார். அவங்களுடைய கதையை இதுதான் முதல் முறையாக நான் படிக்கிறேன். ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அவங்க எடுத்துக்கொண்ட அந்த கதைக்களமாகட்டும், அவங்க விவரித்த முறைகளாகட்டும், அந்த சிறுகதையோட தன்மையாகட்டும் எல்லாமே நல்லாவே எழுதியிருக்காங்க. கதைன்னு பார்த்தோம்னா, கூரியர் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள், அதில் சம்மந்தப்பட்ட சீனியர் ஜூனியர் இது மாதிரி அவங்களுடைய சில கதைகள் அறம் சார்ந்து அப்படின்னு வந்திருக்கு. இது கூரியர் ஆஃபீஸ்னு இல்லாமல் நிறைய எந்த துறையாக இருந்தாலும் இது மாதிரியான செய்கைகள் நிறைய கொஞ்சமாகவும் நிறையாவும் வேறு வேறு விதங்களில் இது மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சீனியர் ஒரு புதுசாக வந்த ஜூனியரை நிறைய வேலை வாங்குறதாகட்டும், ஒரு பெண்கள் குறைவாக இருந்து ஆண்கள் மட்டுமே பிளங்கக்கூடிய சில துறைகள் ஆகட்டும், பெண்கள் ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணை எப்படி வேலை வாங்குறாங்க, எப்படி பார்க்குறாங்க, எப்படி கிண்டல் பண்ணுறாங்க, எப்படி நோகடிக்கிறாங்க, அது எல்லாமே இருக்குது. இதில் ஜூனியர் சீனியர் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளுங்கள், இதுவே ஒரு பெண் மேலிடத்துல இருந்து அவங்களுக்கு கீழே செய்கிற ஆண்கள், அவங்க நடத்தை மூலமாக அவங்க பேசுறது பண்ணுறது அதிகாரம் பண்ணுறதையே சில ஆண்களுக்கு பிடிக்காமல் அவங்கள சிலதை ஏற்றுவாங்க. வார்த்தைகள் பேசி திட்டுறதாகட்டும், இது பண்ணுறதாகட்டும், அவங்கள ஹேண்டில் பண்ணுற பெண்களாகட்டும், இது மாதிரியான சூழ்நிலைகள் எல்லா துறையிலுமே இருந்துகிட்டே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். சில துறைகள் விதிவிலக்காகவும் இருந்துகிட்ருக்கு. தகுதிகள் இல்லாமல் சின்ன வயசுலேயே பெரிய போஸ்டிங்க்கு போகக்கூடிய திறமை மட்டுமே சார்ந்த சில துறைகளும் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த கதையில் புதுசாக வேலை செஞ்சு 1 வருடம் 1.5 வருடமான நிரஞ்சனா, அவங்க இயல்புலேயே ரொம்ப அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, நான் அழகில்லை அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேயே நிறைய பேசாமல் படிக்காமலே விட்டுருந்துருக்காங்க. அதே மாதிரி புனிதா அப்படிங்கிற ஒரு பெண், அவங்க சீனியர், ஒரு 10 வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவங்களும் ஒரு பெண்ணாக இருக்காங்க. அவங்களுடைய புனிதா அவங்க செய்ய வேண்டிய வேலையும் புதுசாக ஜாயின் பண்ண நிரஞ்சனாக்கிட்டே கொடுத்த வேலையும் பார்க்க சொல்கிறாங்க. அதனால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், நிரஞ்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாரிமுத்து, அப்புறம் புனிதாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற ஆறுமுகம், இது மாதிரி, அப்புறம் சேகர், ஒரு படிக்காதவர் தகுதியான ஒரு திறமையினால் இல்லாமல் தகுதியால் மட்டும் ரொம்ப வருஷமாக இருக்காருன்றனால அவர் இன்சார்ஜ் போஸ்டிங் கொடுத்து அந்த கிளைக்கு வச்சிருக்கிற சேகர், அவர் பண்ணக்கூடிய சில தப்புகள், தட்டி கேட்காம ஒரு புது பொண்ணு ரொம்பவே இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தட்டி கேட்டிருக்கணும் இல்லையா. ஒரு இன்சார்ஜாக அவங்க கண்டிப்பாக புனிதாவை தட்டி கேட்டு தான் பண்ணியிருக்கணும். மேபி ரொம்ப வருஷமாக கூடவே சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறனால அவங்க தட்டி கேட்க முடியாதமாக அவங்க தட்டி கலைக்கிறது அவருக்கே ஒரு ஆபத்தாக முடியுது. இது மாதிரியான அலுவலகங்களில் அடிக்கடி நடக்கக்கூடிய இந்த ஆடிட், வேறு கிளையிலிருந்து கார்பரேட் ஆஃபீஸ்லேருந்து பார்க்கக்கூடியவங்க, அதனால் சில பிரச்சனைகள், புது பிரச்சனைகளும் வரும். ஆனால் முக்கியமான சில அங்கீகாரங்கள், இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வேலை செய்கிறவங்க யார், வேலை செய்யாதவங்க யாரெல்லாம் இது மாதிரி கண்டுபிடிக்கவும் ஒரு வாய்ப்பாகவே இருக்கும். அது நிறைய வேலை பார்க்குறவங்களுக்கு திறமை வெளியே காமிச்சு, எப்படி நிரஞ்சனாக்கு அவங்க செஞ்ச வேலையினால் கூடிய சீக்கிரமே 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் அதுவுமே நடக்க தான் செய்யுது. அதுலேயுமே அந்த ஆடிட் வரும்போது 2 பேர் 2 விதமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒருத்தர் தன்மையாக ஹேண்டில் பண்ணுறாரு, சுதன். அவருக்கு கூடவே வர்றவர் செவியர் அப்படிங்கிறவர் ரொம்ப ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணுறாரு. இது மாதிரியும் சில நேரங்களில் ஆடிட் வரும்போது அது மாதிரி தான் பேச தோணும், பேச வேண்டியதாக இருக்கும், உண்மையாக வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே. அதுக்கேற்ற மாதிரி சுமன்ட்ட ஃபோனில் பேசும்போது புனிதா எப்படி பேசினாங்க, அப்புறமா அவங்க என்கொயரி போயிட்டு வரும்போது இப்படி சேகருக்கு வேலை போனதுக்கப்புறம் இவங்க இன்சார்ஜாக ஆகுறாங்க அப்படிங்கிறது, இன்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு இவங்க சொல்கிற துணியே வேறு மாதிரி இருக்குது. இவ்வளோ ஆரம்பத்தில் நிரஞ்சனாகிட்ட அவ்வளோ வேலை வாங்கிட்டு அவங்க இன்சார்ஜாக வந்ததுக்கப்புறம் எல்லாருமே எனக்கு ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதாகட்டும், நீ பண்ணிடுவேன், அவங்க மேலே நம்பிக்கை இருக்குன்னு அந்த வேலையை நிரஞ்சனாகிட்ட ஒப்படைக்கிறதாகட்டும், நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஆனால் உண்மையாக அவங்க வரமாட்டாங்க. நான் இந்த வேலையில் இருக்கேன்ல, அவங்க கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி கஸ்டமர் நிறைய வந்துட்டாங்க, கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாங்கன்னு சொல்லி நிரஞ்சனா கூப்பிடும்போது உண்மையாக அவங்க போக மாட்டாங்க. மற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கணும், வேலை நீ பாரு, இல்லை அந்த இடத்துல நீ ஏன் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி சொல்கிறதாகட்டும், ஹெட் ஹவுஸ் கேட்கும்போது என்னால் முடியும், நீ ஏன் ஒத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறது எல்லாமே இன்றைக்கி கூடிய எல்லா ஆஃபீஸ்லேயும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். கூட குறைய இருக்கலாம், ஆனால் நடக்குது. அது மாதிரி நிரஞ்சனா அவங்க செஞ்ச வேலைக்கு
அவங்களுக்குள்ளே ஒரு சர்க்கிள். மாரிமுத்து அவர் வந்து இந்த ஹெல்ப் பண்ணுறாகட்டும், ஒரு ஜூனியர் பொண்ணு, ஆஃபீஸ் அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ஸ் என்னவா இருக்க போகுது, அது மாதிரி ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீ வந்து ஒத்துக்கோ, என்னால் முடியும்னு சொல்லு, கான்ஃபிடென்ஸாக இரு அப்படின்னு சொல்லி மாரிமுத்து போன்ற ஆட்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு ஜூனியருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரியும் நிறைய ஆட்கள் இருக்கிறதா செய்கிறாங்க. எல்லா துறையிலுமே அது மாதிரி ஆட்கள் இருக்குது. அது மாதிரி ஆட்கள்னாலேயே வந்து அந்த அலுவலகம் போகிறதுக்கு ஒரு விருப்பம் இல்லாட்டியுமே அது மாதிரி ஆட்களோட பழக்கம் வந்து நமக்கு ஒரு உந்துதலை கொடுக்கும். அவர்கிட்ட மனசை கஷ்டத்தை வந்து பகிர்ந்துக்க முடியும், அவங்க சில வழிகள் சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா வகையிலுமே இந்த கதை வந்து கொஞ்சம் முழுமை அடைஞ்சிருக்காத நான் பார்க்க முடியுது. இன்றைய இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லா 360 டிகிரி கோணம் இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒர்க் பண்ணி எழுதிக்கிறது நல்லாவே தெரியுது. ஒரு குரியர் ஆஃபீஸில் மேலோட்டமாக பார்த்து எழுதாமல் எழுத்தாளர் வந்து போட்ட ஒர்க் வந்து இதில் நல்லாவே தெரிஞ்சது. எழுத்தாளர் மேலும் வளர்ந்து வேற வேற இதை வந்து எழுதுறதுக்கும் மேலும் வளர்கிறதுக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். ஜூனியராக இருக்கும்போது நமக்கு அந்த நிரஞ்சனா பண்ணுறது வந்து ஜூனியராக இருக்கும்போது தெரியாது, அந்த நெளிவு சுழிவு அப்படிங்கிறது தெரியாது. ஒரு வேலைன்னு ஒரு துறைன்னு வேலைன்னு வந்துட்டோம்னா அந்த சர்வேல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். எப்படி வந்து நம்ம பிழைத்து கொள்கிறோம், அதை வந்து யாரை வந்து பெருசாக பாதிக்காத மாதிரி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல கூட நிரஞ்சனா அவங்க பண்ணுறாங்க, அந்த பல் செட்டு அந்த பார்சலை வந்து கொண்டு போய் வெளியே போட்டு இன்சார்ஜ் புனிதா மேலே தான் ஒரு களங்கம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இதுவே நாளடையில் இது வந்து புனிதா போனதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல இருந்து ஆளுங்க வந்தாலுமே நிரஞ்சனாவை தவிர்க்க முடியாது. அவர் 2-3 டிபார்ட்மெண்ட்டில் பார்த்து கொஞ்சம் சீக்கிரத்தில் பண்ணதுனால புனிதா மாதிரி பெருசாக காத்திருந்து ஒரு 10 வருஷம் காத்திருந்து ஒரு போஸ்டிங் வர தேவைகள் இருந்திருக்காரு. இது மாதிரி மாஸ்டர் பிளானு கிரிமினலாக வந்து அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிச்சிடும். இதுவே வந்து ஒரு ஆஃபீஸ் சூழ்நிலையில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரவும் ஆரம்பிச்சிடும். இது மாதிரியான ஆஃபீஸ் சூழ்நிலை எல்லா வகையிலுமே வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி அவரை ரொம்ப ஒர்க் பண்ணி எழுதியிருக்காங்க எழுத்தாளர். வாசகசாலையுடைய 100 நாள் கதை வரிசையில் இன்றைக்கி நம்ம படித்தது சௌமியா எழுதிய மெலியார் அப்படின்ற கதை. இந்த கதையில் ஒரு கொரியர் ஆஃபீஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து படிக்கிறப்ப ஆச்சரியமாக இருந்தது. நல்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த கதையில் ஒரு அந்த நிரஞ்சனன்ற பொண்ணு உடல் குறித்த தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிற மாதிரி கதையை கட்டமைச்சிருக்காங்க. அதனால் அவங்களுடைய சீனியர் புனிதன்றவங்க அந்த அம்மா செய்கிற வேண்டிய வேலையெல்லாமும் இவங்கள்ட்ட கொடுக்குறப்ப இவங்களே செய்ய வைக்கிறப்ப வந்து மறுக்க முடியாமல் ஒரு எதிர்த்து பேசாத ஒரு அப்பாவி பொண்ணாக தான் இந்த கதையில் வராங்க. அந்த பொண்ணு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க மாதிரி தான் வருது. அதாவது வீட்டில் அவங்க அம்மா திட்டினாலும் உனக்கு மட்டும் அவ்வளோ நேரம் வேலையா, இல்லை லேட்டாக வர என்ன சொன்னாலும் வந்து அந்த அம்மா அவங்க புனித செய்ய வேண்டிய வேலையை இவங்க பார்த்து நைட் எல்லா இதுவுமே இந்த ஷீட் இதெல்லாமே முடித்து எல்லாம் பார்த்து பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வரதா கதை வருது. இந்த இதில் அந்த அவங்க புனிதாவுடைய வேலையை நிரஞ்சனா செய்கிறப்ப செக்குடு பைன்ற இடத்துல வந்து புனிதாவுடைய கையெழுத்தையே வந்து போட்டுக்க சொல்லி சொல்கிறப்ப அதுக்கு முன்னாடி அந்த ஒரு பிரச்சனை வருது இல்லைங்களா. சுதன் அவங்க அவர் வராரு. அவர் வரப்போ அந்த நிரஞ்சனாக்கு அந்த வயதுக்கே உரிய அந்த ரசனையும் இருக்குது. அவனையும் பார்த்துட்டு ரசிக்கிறா. அப்போ வந்து அவங்க புனித வேலையை நீ ஏன் செய்கிறன்ற மாதிரி அவங்களே வந்து செய்யட்டுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிடுறாங்க. அப்போ அடுத்த நாள் வந்து ஃபோன் பேசிவிட்டு அந்த புனித வேலை தொடங்கணுன்றப்போ ஃபோன் பேசுகிறப்ப இனிமேல் நீ தான் செக் பை இதில் நீ செக் பண்ணி சைன் பண்ணணுன்னு சொல்லுவோம். அதை வந்து நீயே போட்டுருன்னு சொல்கிறா நிரஞ்சனாட்ட. அந்த இடத்துல செக்டு பைன்ற இடத்துல புனிதான் கையெழுத்து போடுறப்பே நான் அந்த இடத்துல எனக்கு டவுட் இருந்தது. சரி அப்படி அவளுடைய கையெழுத்து இவளே போடுறன்ற வரப்போ இந்த இடத்துல எது செக் வைப்பாங்க, ஏதாவது ட்விஸ்ட் வரும் இந்த கதையில் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். அப்போ எதுவுமே வரல. அப்படியே கதை போயிட்டே வந்து அடுத்து புனித வந்து இன்சார்ஜர் ஆகிற மாதிரி வருது. இவளை தூக்கிடுவாங்க, புனிதா வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இவன் நிரஞ்சனத்தை வந்து அவள் வேலைக்கு இவளுக்கு நிரஞ்சனா கிடைக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் எதிர்பார்த்து அந்த மாதிரி கதையை கொண்டு போகிறப்போ அப்படி தான் இருக்குன்ற மாதிரி ஃபோனில் எல்லாமே வருது. நீ செய்வியா வேலையை பார்த்துக்குவேன்னு கேட்குறப்ப நிரஞ்சனா பார்த்துக்குவேன்னு சொல்கிறது எல்லாமே அந்த இதோடு முடிச்சிடுவாங்க. நிரஞ்சனா வந்து இப்போ புனிதா வேலையோட நிரஞ்சனா கிடச்சிடுது. புனிதாவை வந்து
வேலையை விட்டு நீக்கிடுவாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்க டைமத்தில் எதிர்பாராமல் வந்து அந்த கதையை வேறு மாதிரி கொண்டு போயிடுறாங்க. அந்த இன்சார்ஜர் சேகரை வேலையை விட்டு நீக்கிட்டு அந்த வேலையை வந்து புனிதா கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கப்ப அது கூட ஓகே, சரியாக விசாரிச்சுட்டு செஞ்சிட்ருக்கிறது கூட வரைக்கும் கூட ஓகே. ஆனால் எதுனாலுமே இன்சார்ஜர் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுட்டு அது ஒரு பல்செட் பார்ட்ஸில் வந்து நிரஞ்சனை மறைச்சி அது இந்த கேமராவில் பார்க்க முடியாது, அந்த மாதிரி டேபிள் அரேஞ்ச்மெண்ட் அது எல்லாமே சொல்கிறாங்க, 3 பக்கம் மறைச்சிருக்கோன்ட்டு. ஃப்ரண்ட்டில் இது ஹேண்ட்பேக் வச்சு மறைச்சிற அது மாதிரிலாம் வருது. ஆனால் எப்படி அதுக்கு முன்னாடி வந்து அவளுக்கு புனிதாவுக்கு வேலை போய்டுன்ற சமயத்தில் புனிதா பாவன்ற மாதிரி வருத்தப்படுறவ, என்னதான் மனசில் ஆதங்கம் இருந்தாலும் பாவன்ற மாதிரி நினச்சிட்ருக்க பொண்ணு எப்படி இப்போ இந்த மாதிரி ஒரு தப்பு செய்யுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படி முதல் தடவையே அது வேலையை விட்டு அதோடு நிறுத்திருந்தாங்கனாக்கா கூட கதை அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. இந்த பல்செட் பார்ட்ஸில் ஒழிச்சு வச்சு அப்புறம் அவளுக்கு எப்படி அவளுக்கு எப்படி என்ன ஆகுன்றது நமக்கு அந்த கதையிலே வந்துடுது. இப்படி ஒரு அறம் மீறிய செயலாக தான் எனக்கு படுது. அந்த இதை மட்டும் கடைசியான அந்த முடிவை மட்டும் கொஞ்சம் மாற்றியதுக்கு முன்னாடி இதோட ஸ்டெப்போடய நிறுத்தியிருக்கலாமோன்னு தோணுது. உங்களுடைய பார்வையில் எப்படின்ற சொல்லுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாசகசாலையின் 100வது இதழில் வெளியான சிறுகதைகளில் 15வது சிறுகதையாக சௌமியா அவர்கள் எழுதின மெலியார் என்ற சிறுகதையை பற்றி இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம சிறுகதையை ரொம்ப ஆழமாக பார்த்துட்டு வரோம். அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி காலையில் நான் குழுவில் ஒரு திருக்குறள் பதிவிட்டிருந்தேன். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. இந்த குறளில் இருந்து தான் மெலியாருங்கிற தலைப்பை எடுத்துருக்குறாங்க. இந்த குறளோட கருத்து, சுருக்கிய கருத்து தான் அந்த விரிவான கதை, அழகான கதை. இந்த கதை இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் எல்லா பணியிடங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு கதை தான். அதை மிக அழகாக நுட்பமாக எழுதியிருக்கிறாங்க. கதையில் வரக்கூடிய நிரஞ்சனா கதாபாத்திரம் நிறைய பேரை ஈர்த்திருக்கும். எனக்கும் வந்து நிரஞ்சனாவுக்கு வேலை போயிடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதே நேரத்தில் புனிதாவுடைய கேரக்டர் கதாபாத்திரமும் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்த்துருப்போம். இந்த கதாபாத்திரம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. பணியிடங்களில் மேலதிகாரிங்க வந்து தங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள்கிட்ட என்ன பலம் என்ன பலவீனம் இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பலவீனத்தை வந்து அவங்கள வேலை ஏவுறதில் வேலை வாங்குறதில் நல்லா அதிகமாகவே யூஸ் பண்ணுறாங்க. இந்த கதையிலையும் உருவக்கேலி அவங்களோட நிரஞ்சனாவுடைய லைஃப்பில் என்னதெல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள நல்லா உருவக்கேலி பண்ணுற இடம் இருக்கு இல்லையா. ஏதாவது வேலை வாங்கும் அப்படின்னா அவங்களோட அந்த பலவீனத்தை தான் ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்க. கதையில் அதே தான் நடக்குது. இந்த உருவக்கேலியை வாசிக்கும் போது எனக்கு தமிழ் பிரபா எழுதின கோசலை ஞாபகம் தான் வந்தது. கோசலை அதில் வந்து ரொம்ப உருவக்கேலி பண்ணுவாங்க அந்த நாவலில். அடுத்த அணுகுமுறைன்னு பார்க்கும்போது சேகருக்கு மேலதிகாரியாக இருக்கக்கூடிய சேவியர் வந்து அவரோட அணுகுமுறையை இதில் பார்க்க முடியுது. எவ்வளவு அதை வந்து நிரஞ்சனாவுக்கு பிடிச்சிருக்கு அவரோட அணுகுமுறை. அதே இது புனிதாவுடைய அணுகுமுறையும் பார்க்கும்போது ஒரு மேலதிகாரியாக இருக்கிறவங்க அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்ககிட்ட எப்படி அணுகுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகளை நான் வந்து நிறைய செக்டரில் பார்த்துருக்குறேன். தாலுகா ஆஃபீஸில் பார்த்துருக்குறேன். எப்படி அவங்க வந்து கராராக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா தொணன்னு இருந்தாங்கனாலே கீழே வேலை பார்க்குறவங்க ரொம்ப கஷ்டமும் படுவாங்க. அதே நேரத்தில் அவங்களோட மனசில் இருக்கிறத ஒரு நாள் வெளிப்படுத்திடுவாங்க. ரொம்ப கண்டிப்பாக நடந்துக்கிறதுங்கிறது வேறு. ஆனால் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட வந்து அவங்களோட வேலையும் சேர்த்து அவங்கள பார்க்க வைக்கிறது தான் ரொம்ப மோசமான அணுகுமுறை. நம்மளோட இந்தியாவில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலெல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஹாஸ்பிட்டலில் கேள்விப்பட்டிருக்கிறேன். பின்ன போலீஸ் அந்த செக்டர்லலாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்களோட அனுபவத்தை சொல்லுவாங்க. மேலதிகாரி எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படியெல்லாம் வேலை வாங்குகிறாங்க, அவங்க வேலையை எப்படி எங்ககிட்ட தள்ளி விட்றாங்க, எங்கள் பலவீனத்தை எப்படியெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. நர்சிங்கில் உள்ளதெல்லாம் நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன்.
கவர்மெண்ட்டில் வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட வந்து பழசாக இருக்கிற நர்ஸ், அதாவது பெர்மனெண்ட்டாக இருக்கிற நர்ஸ் வந்து அந்த டெம்பரவரி நர்ஸை வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்க வேலையை தள்ளி விட்டு வேலை வாங்குறது, திட்டுறது, அவங்க டைமுக்கு அவங்க போயிடுறது, இவங்கள வந்து அவங்க டைமுக்கு மேலே வேலை பார்க்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு தான் இருக்குது இப்போவும். அதேமாதிரி இங்கே நாடு விட்டு நாடு வந்த சவுதியில் வந்து இங்கே வந்து சவுதிங்க வேலையே பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு கீழே தான் வேலை பார்ப்பாங்க. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அவங்க வந்து வேலை வாங்குகிறாங்க, அவங்க வேலையை இன்னொரு அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்ககிட்ட ஒரு ஹெல்ப்பராக இருந்தால் கூட தள்ளி விட்ருவாங்க அந்த வேலையை. அவங்ககிட்ட தள்ளி விட்டாலும் அவங்களுக்கு காசை கொடுத்துருவாங்க, ரியாலாக காசு கொடுத்துருவாங்க. அப்போ இந்த காசு கொடுக்குற இடத்துல வந்து அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப கண்டிப்பாலாம் நடந்துக்கிற மாட்டாங்க. இதில் வேலையை தள்ளி விட்றது தான் இவங்க வேலையாகவே இருக்கும். ஆனால் காசு கொடுக்குறதுனால அவங்களுக்கு நமக்கு காசு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வேலையும் சேர்த்து பார்க்குற இடம்தான் அந்த சவுதியில். கல்ஃப் கண்ட்ரியில் பெரும்பாலும் இப்படி நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்குறேன். சவுதிங்க பெரும்பாலும் அதிகமாக வேலை பார்க்குறதே இல்லை, அவங்களோட அந்த கடமையை செய்கிறதே இல்லை. வருவாங்க போவாங்க, இந்த வேலையை அப்படியே தள்ளி விட்ருவாங்க. கதையில் பொண்ணுங்கக்கிட்ட திமிராக பேசுகிறதும் தன்னோட அதிகாரத்தை காமிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் இவங்களே இப்படி நடந்துக்கிறாங்கன்னு. இங்கே வேலை பார்க்குறதே 2 பேர் தான். இதில் ஆம்பளைங்க நல்லா ஒரு ஆரிசாமி அவர் வந்து பேசுகிறாரு, சத்தம் போட்டு பேசுகிறாரு. அவர் இப்படி பேசும்போது அவங்க கொஞ்சம் பதுங்கிடுறாங்க. அதே இது பொண்ணுங்கள்கிட்ட மட்டும் இவங்க வந்து வீரத்தை காமிக்கிறது, திமிரை காமிக்கிறது. கதையில் நிரஞ்சனா கதாபாத்திரத்தை சௌமியா அவங்க வந்து நல்லாவே எழுதியிருக்கிறாங்க. நம்மளை ஈர்க்கிற மாதிரியே இருக்குது எல்லாமே. அவங்களோட அந்த குற்ற உணர்வு கலங்குறதா இருக்கட்டும், கண் கலங்குறதா இருக்கட்டும், அம்மாக்கிட்டையும் திட்டு வாங்குறாங்க. ஆஃபீஸ்லேயும் திட்டு, அம்மாக்கிட்ட போனால் அம்மாவும் திட்டு, அம்மாக்கிட்டையும் ஒரு அன்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அவர் சேகர் அவரும் வந்து ஊரை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. எல்லா இடத்துலையுமே திட்டு வாங்கினாலும் அவங்க அறம் சார்ந்த அந்த வாழ்க்கை தான் அவங்களுக்கு, அந்த அறத்தை தான் கடைப்பிடிக்கிறாங்க வேலையில். கடைசியில் அவங்க அறம் தவறினாலும் அவங்க செஞ்சது கரெக்டு அப்படின்னு நமக்கு புரிகிற மாதிரி, நல்லா தெரிகிற மாதிரி சௌமியா முடித்தது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கதையில் உள்ள அந்த கதாபாத்திரங்களை வடிவமைச்ச அந்த அளவும், இந்த முக்கியமாக அந்த கொரியர் ஆஃபீஸில் உள்ளதை அப்படியே எழுதியிருக்கிறாங்க. கொஞ்சம் கதைக்காக மெனக்கிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. சௌமியா அவங்களோட புத்தகம் எதுவும் நான் வாசித்ததில்லை, கலிற்றடி இருக்குது. அது வந்து அவங்களோட பிறந்த நாளுக்காக வாசித்து அப்போ பதிவு போடணும்னு சொல்லி வச்சுருக்கிறேன். எந்த கதையும் நான் வாசித்தது இல்லை இதுக்கு முன்னாடி. இந்த கதை தான் பெரிய கதையாக இருந்தாலும் நல்ல அழகாக நுட்பமாக மெனக்கிட்டு ஒரு படைப்பை கொடுத்துருக்குறாங்க. மேலதிகாரிகள் வந்து என்றைக்குமே கொஞ்சம் அறம் சார்ந்து கீழே உள்ளவங்களை நல்ல அணுகுமுறையோடு நடத்தினாலே அவங்களே தானே முன் கீழே உள்ளவங்க தானே முன் அவங்களோட வேலையும் சேர்த்து பார்ப்பாங்க. என்னோடய கம்பெனியில் கூட, பழைய கம்பெனியில் ஒரு நிகழ்வு நடந்தது. சூப்பர்வைசர் தொணன்னு சொல்லிக்கிட்டு லேபரை போட்டு உசுரை வாங்கிட்டு இருந்தார். பார்த்தாங்க ஒரு நாள், இங்கே ப்ரெஷர் டெஸ்ட்டு, பைப்புக்கு வந்து ப்ரெஷர் டெஸ்ட்டு வச்சாங்க. அதில் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, லேபரு ஒரு போல்ட்டை உள்ளே போட்டு, ப்ரெஷர் டெஸ்ட்டு போல்ட்டை உள்ளே போட்டாங்க. போல்ட்டை உள்ளே போட்டது தான் அடித்த அடியில் சூப்பர்வைசருக்கு வேலை போச்சு, பைப்பு போச்சு, எல்லாம் போச்சு, ப்ராக்ரஸ் போச்சு, எல்லாம் போச்சு. இதில் சந்தோஷப்பட்டது அந்த லேபர் சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூப்பர்வைசர் இருக்காருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து, அவன் என்ன சும்மா நொயின்னு எப்போ பார்த்தாலும் உசுரை போட்டு வாங்கிட்டு நடந்தான், அவங்கள பண்ணி விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிக்கிட்டாங்க. இதுதான் நடக்கும். அதாவது கீழே உள்ளவங்கள வந்து வேலை வாங்கும்போது கொஞ்சம் அறம் சார்ந்து வேலை வாங்கணும், கொஞ்சமாவது இறக்க வேணும். அப்போ தான் அவங்க பார்ப்பாங்க எப்படி இவங்கள வேலை வாங்கலான்னு சொல்லி கொஞ்சம் அறம் சார்ந்து யோசிக்கணும் கொஞ்சமாவது. இந்த கதையில் புனிதா வந்து 10 தடவை தப்பு பண்ணி மேலே போயிட்டாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே உள்ளவங்க நிரஞ்சனா எப்படி பிளான் பண்ணா, அந்த மாதிரி தான் எல்லோரும் எல்லா நாளும் மேலே உட்காந்துக்கிட்டு டாம் டூம்னு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப நாள் நீடிக்காது. கீழே உள்ளவங்களால் ஒரு நாள் கீழே இறங்கி தான் வர வேண்டிய நிலைமை வரும். நல்ல சிறந்த கதை, அறம் சார்ந்த கதை தான். இதுவரை பார்த்த 15 கதைகளில் சிறந்த கதைகள் சில இருந்தது. அந்த கதைகளில் இதுவும் ஒன்று. சௌமியா அவர்களுக்கு வாழ்த்துக்களும்.
மேலும் நல்ல படைப்புகள் வேறு வேறு தளங்களில் கதைகள்லாம் உருவாக்கி இலக்கிய உலகத்துக்கு கொடுக்கணும், எங்களையும் இந்த மாதிரி ஒரு ஈர்க்கக்கூடிய கதையாக நாங்கள் படிக்கிற மாதிரி தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு அனைவருக்கும் வணக்கம். வாசகசாலை 100வது இதழிலிருந்து கதைகள் பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி சௌமியா அவங்க எழுதின மெலியார். சௌமியாவோட ஒரு கதை முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் சிறுகதையாடலில். அவங்களுடைய கதைகளை அவங்க பேஜில் ஷேர் பண்ணும்பொழுது அப்பப்போ படிச்சுட்ருக்கோம். ஒரு சிறுகதை தொகுப்பும் அவங்களுக்கு வந்தாச்சு போன புக் ஃபேரில். பெஸ்ட் செல்லிங் ஷெல்ஃபில் அவங்களோடது இருந்ததாக நம்ம பார்க்குறோம் போன தடவை. கதைகள் எல்லாமே எளிமையான கதைகள், நம்ம சுற்றி இருக்கிற, நம்ம பக்கத்தில் இருக்கிற, நம்ம அன்னாடம் பார்க்குற மக்களுடைய கதைகளாக இருக்குது. ஒரு விமர்சனம் வரலாம், ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை எடுத்து எழுதுகிறாங்க, சின்ன ஒரு உறவுகளுக்குள்ளே வர்றது, ஒரு சின்ன விஷயத்த. இப்போ அதெல்லாமும் யார் எழுதுறது? நமக்கு இருக்கிறத நம்ம இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்கிறியேன்னு வீட்டில் பிரச்சனைகள் வரும்போது சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளோ டிப்ரெஷனை கொடுக்குது, அது நம்மளை எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது அந்த பர்சனுக்கு மட்டும்தான் புரியும். ஸோ எல்லா பிரச்சனைகளுமே, நம்ம பாதிக்கக்கூடிய எந்த விஷயமே பேசப்படக்கூடியது தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது மாதிரி கதைகளை சௌமியா தொடர்ந்து எழுதிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த கதையில் பார்த்திங்கன்னா ஒரு கொரியர் ஆஃபீஸ்க்குள்ளேயே நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஒரு கொரியர் புக் பண்ண போகும்போது அந்த ஆஃபீஸில் என்ன நடக்குது, அவங்களோட ஃபுல் ஃபங்க்ஷன் என்ன, அங்கே வந்து என்னென்ன வந்து பிரச்சனைகள் வருது, ஒரு ஹைரார்கி இருக்கு இல்லையா, ஒரு புக்கிங் ஸ்டாஃபுக்கும் ஒரு டெலிவரி ஆளுக்கும். இப்போ சொல்லும் போதே பாருங்கள், புக்கிங் ஸ்டாஃப் டெலிவரி ஆள்னு தான் வாயில் வருது. ஸோ நமக்கு ஒரு மைண்ட் செட் ஆகிடுது நமக்கே. இவங்க இவ்வளோ மரியாதை கொடுத்தா போதுன்ற மாதிரி சொசைட்டியில் வச்சுருக்கோமான்ற மாதிரி தோணுது. இப்போ நான் சொன்னதே தவறு தான், ஆனால் பட் அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இருக்குல்ல. இப்போது புனிதாவும் சேகரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட உள்ளவங்க, 2 பேருமே வந்து ஈக்குவலாக பேசிக்கக்கூடியவங்க. பட் வேலை பார்க்குற பொண்ணு வந்து நிரஞ்சனாவால் வந்து அந்த அளவுக்கு பேச முடியல. செய்கிறது பூரா அவள் சின்சியராக இருக்கா. எல்லாருமே அந்த லெவலில் இருந்தால் மேலே போயிருப்பாங்கல்ல. கீழே உள்ளவங்களை எப்படி வேலை வாங்கலாங்கிற அந்த நாசூக்கெல்லாம் அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கும். புனிதா வந்து அப்பயுமே ஒரு நழுப்பினியாக தான் இருந்திருப்பாளா? அவள் சின்ன வயசில் வேலை பார்க்கும்போது ஜாயின் பண்ண புதுசுலன்னு பார்த்தா இருந்திருக்காது. ஏங்கிறதுக்கு நான் கடைசியாக ஒரு காரணம் சொல்கிறேன். அதுக்கு கடைசியாக ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது அந்த மாதிரி ஆளுங்களுடைய நடத்தை, எப்படி பேசுவாங்க, என்னென்ன விஷயத்தில் பிரச்சனை வரும், இதெல்லாம் வந்து கண்ணு முன்னாடி இந்த கொரியர் ஆஃபீஸ் சிஸ்டம், நம்ம போய் ஒரு கொரியர் கொடுக்குறோம், நமக்கு வீட்டுக்கு வருது. அங்கே இந்த டிஸ்பேட்ச் புக்கிங்கில் உள்ள பிரச்சனைகள் என்ன, அதில் என்னென்ன சிக்கல்கள் வருது அப்படிங்கிறத ஓரளவுக்கு இந்த கதையில் அதை கொண்டு வந்திருக்காங்க. அந்த செட்டப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா இதில் சொல்லுறதுக்கு என்னென்னா, சில வார்த்தைகள் வந்து அவங்களுடைய பாணிக்குன்னே இருக்குது. சாஃப்டாக அழகாக எழுதிடுறது, ஒரு சுமாரான தோற்றத்துடைய ஒரு பெண், அதாவது தன்னை அப்படி கன்சிடர் பண்ணிக்கிறவளுக்கு நடக்கிற பாடி ஷேமிங், அவள் என்ன ஃபீல் பண்ணுறா, வீட்லேயும் கூட அவளை எப்படி இது பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து அந்த பெயினை வந்து ரொம்ப அழுகாட்சியாக கொண்டு போகாத லைட்டான அந்த எமோஷனை மட்டும் நம்ம கன்வே பண்ணுற மாதிரி மேலோட்டமாக எழுதிட்டு போகிறத சௌமியா நல்லா பண்ணுவாங்க. இந்த கதையிலே அது பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, நிறைய கதைகளில் ஒரு ஆண் வரான், அவனை பார்த்து அந்த பெண் வந்து ஒரு ஹீரோயிக் ஒரு லுக்கில் அவனை மனசில் வச்சுக்கிறது, அவனை பெருசாக நினச்சிக்கிறது, அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நிறைய கதைகளில் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த கதையில் சுதன் வரும்போது இவன் நினச்சி பார்க்குறா இல்லையா, இது வந்து கொஞ்சம் ரமணிச்சந்திரன் பாணியாக இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் வந்து, ஏன்னா அந்த ஏஜில் வந்து சபலப்படக்கூடிய வயசு தான், இல்லைன்னு சொல்லலை. பட் கதைகளில் அது வந்து ரிப்பீட் ஆகும்போது இவங்க தொடர்ந்து பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி அது தோணுச்சு. கூடவே இந்த கதையில் இப்போ பிடிச்சதெல்லாம் சொல்லிட்டேன். இது ஒரு முடிவு கொண்டாந்து வச்சுருக்காங்க. கதை நடந்த வரைக்கும் ஒரு இன்சிடெண்ட்டை காட்சிப்படுத்தியிருக்காங்க நமக்கு கதை மூலமாக. அதெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் முடிவை எப்படி முடிச்சிருக்காங்கங்கிறது எனக்கு ஒரு கருத்து இருக்குது, அதையும் கடைசியாக சொல்கிறேன். இப்போது என்னென்னா, இந்த கதை எழுதுனதாக போட்டு இந்த போஸ்ட்டு கீழே உள்ள கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சௌமியா வந்து அரட்டைகள் சௌமியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஃபேம் வேறு. அப்படி துள்ளலாக இருக்கும். 100க்கு 200% அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம். கதைகள்னு வரும்பொழுது கதைகள் படிக்கிறவங்க தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. அரட்டைகளோடைய போஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லோரும் கதைகள் படிக்கிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஸோ கதைகள் படிக்கிறவங்கள தொடர்ந்து படிக்கிறவங்கன்னு ஒரு ஃபில்ட்ரு வரும். ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவங்கள நிறைய பேருக்கு பாசிட்டிவாக பிடிச்சிருக்கு. அப்படி பிடிச்சிருக்கும் பொழுது
எப்பொழுதுமே வந்து அவங்க ஹர்ட் ஆகுற மாதிரியோ, அவங்கள திருத்துற மாதிரியோ, அவங்கள இப்படி கரெக்ட் பண்ணிக்கங்கங்கிற சஜஷன் சொல்கிற மாதிரியோ வர்றதுக்கு ஒரு கொஞ்சம் யோசிப்பாங்க எல்லாருமே. முதல்ல அந்த கதைகளுக்குள்ள கமெண்ட்ஸு, அதாவது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்லி என்னென்ன கதைகள் வந்திருக்கோ அதுக்குள்ள கமெண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாராட்டுகள் சொல்லிக்கிட்டே வருவாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு ரெகுலராக கமெண்ட் சொல்லாதவங்க கூட வந்து சொல்கிறாங்க, டெம்ப்ளேட்டில் எழுதுகிற மாதிரி இருக்குது, எங்களுக்கு முன்னாடியே புரிஞ்சிடுச்சு, இதை கெஸ் பண்ண முடியுது அப்படின்னுது. இதை வந்து நான் ஏற்கனவே ஒரு வேறு கதை பேசும்போதோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவங்க கதை அப்பப்போ வரும்போதோ நமக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் இல்லையா, அப்போவும் நம்ம குரூப்லேயே 2-3 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க ஒரு டெம்ப்ளேட்டில் இருக்காங்க, இப்போ வந்து அது கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குன்னு. சரவண கார்த்திகேயன் கூட ஒரு தடவை சொல்லியிருந்தார், உங்களை சுற்றி இருக்கவங்களை பற்றி எழுதுறதை விட்டுட்டு அடுத்த இதுக்கு வாங்கன்ட்டு. அது எல்லா எழுத்தாளர்களும் பண்ணுறது, முதல்ல அதுதான் நடக்கும். அந்த ப்ராக்டிஸ் மேட்ச் நிறைய ஆடிட்டீங்க சௌமியா, இனி நீங்கள் வந்து வெளியே வரணும், அடுத்தடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நீங்கள் பண்ணணும். அது வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கான முயற்சி தானே தவிர வாசகர்கள் உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க் இல்லை, அதை கொடுக்க வேண்டியதும் இல்லை. இப்போ நமக்கு இது பிடிக்கலன்னா வேறு கதை படிச்சுட்டு போயிடுவோம் இல்லையா. பட்டு நல்லா எழுதுகிற நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வரணும், எக்ஸ்பெரிமெண்டிங் ரைட்டிங்கில் மாறிக்கணும்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். இது நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இல்லைன்னு வைங்களேன், இப்போ இந்த போக்கே தொடர்ந்ததுன்னா இந்த கதைகள் எப்படி ஆயிடுது அப்படின்னா, டெம்ப்ளேட்னு சொல்கிறது ஒரு லீனியராக இருக்குது. அண்ட் மோரோவர் ஒரு வாரமலரில் மங்கையர் மலரில் மாதிரி அம்மா என் வயது சோ என் பேர் இது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஒரு இது சொல்லுங்கள், அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்குற ஒரு பகுதி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா உங்களோட நம்பர்ஸ் அதே மாதிரியான நம்பர்ஸில் கதைகள் அதிகமாக வரும்பொழுது அந்த பெயர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டெம்ப்ளேட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் மாறிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அது தோணுச்சு. அப்புறம் வந்து எனக்குமே இந்த டெம்ப்ளேட்டை கெஸ் பண்ண முடிஞ்சுது என்ன மாதிரி நடக்கும். ஏன்னா கீர்த்தனா மெடிக்கல் ஷாப்பில் சில்லறை எடுத்த கதைக்கும் நிரஞ்சனா பண்ணுறதுக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. பிகாஸ் அதை எழுதினது சௌமியா. ஸோ சௌமியா என்னன்றது, இப்போ பிரசன்னா சார் காலையில் கதை வந்த போதே ஒரு கமெண்ட் போட்டார், பிரசன்னா எப்போவும் சௌமியா எப்போவும் அறம்ங்கிறது அவங்களுக்கு முக்கியம், அந்த மாதிரி தான் எழுதுவாங்க, அதை விட்டு மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒன்று கேட்குறேன், இப்போது நிரஞ்சனாக்கு வந்து புனிதா இல்லைன்னா இன்னொருத்தர் வருவாங்க, சரிங்களா? புனிதா இடத்துல இன்னொருத்தர் வருவாங்க. சேகர் போயாச்சு, சேகர் இல்லாத இடத்துல புனிதா இல்லாத இடத்துல ஒரு சுனிதா, கவிதா, ஒரு சேகர் இல்லாத இடத்துல ஒரு ரமேஷ், யாரோ ஒருத்தங்க இடைஞ்சல் பண்ணுறதுக்கு வருவாங்க. நம்ம என்ன பண்ணணுங்கிறத தான் பிரேவாக திங்க் பண்ணணும், அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பண்ணணும். இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கா. புனிதா இருக்கும்பொழுது கூட வேலை கரெக்டாக நடந்துருச்சு நிரஞ்சனாவால், சரியா? இப்போ நிரஞ்சனாவே தப்பு பண்ணினா அது வந்து புனிதாவை பழிவாங்கிறது இல்லை, அது வந்து அவளுடைய கேரக்டரே அவள் ஸ்பாயில் பண்ணிட்டு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறா. ஷீ இஸ் ஆல்சோ ஆன்சரபிள். எங்கேயோ ஒரு இடத்துல அவள் நிற்கணும். நாளைக்கு இந்த தப்பில் ஆரம்பிக்கிறது தான் எல்லா தப்புமே. தனக்கு ஒரு பாதிப்பு வரும்போது இந்த மாதிரி எதையாவது ஒன்று செஞ்சு பழி வாங்கலாங்கிற அந்த ஒரு கேரக்டர் சேஞ்ச் இருக்குது பாருங்கள், அது வந்து அவளை எங்கே லீட் பண்ணி கொண்டு போகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அது வந்து அறத்தில் கண்டிப்பாக சேராது. வேறு விதமாக பண்ணலாம். அதை இப்போ இன்னொரு வெளியாளுக்கு, சம்மந்தமே இல்லாத ஒரு வெளியாளுக்கு ஒரு நஷ்டம் வருது இல்லையா, அந்த மாதிரி அதை வந்து செய்ய முடியாது. மோரோவர் இந்த கடைசியாக இவ ஏதாவது ஒரு பண்ணுறதுக்கு ஒரு வழியை தேடணும் இல்லையா, அந்த வழிக்கு இந்த இதை யோசிச்சுருக்காங்க. சேகர் போஸ்ட்டுக்கு புனிதா வர இடத்துலேயே கதை முடிஞ்சிருக்கணும். இந்த கடைசியாக இவ ஏதோ ஒன்று செய்ய போகிறதுங்கிறதுக்காக இந்த பல் செட்டு, அந்த ஆஸ்பத்திரி, அவங்க கொடுக்குற ப்ராஃபிட்டு லாஸு, இது மாதிரி ஒரு லென்த்தியாக போயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு ஐடியாவை வச்சு அவளை செய்ய வைக்கணுங்கிற ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை கொண்டு வந்து உள்ளே வச்ச மாதிரி இருந்தது. ஸோ அது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேங்க. ஸோ சௌமியா, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பக்கத்தில் உட்காந்து ஃப்ரெண்டு பேசுகிற மாதிரி கதைகள் எழுதுறீங்க. கூடவே அடுத்தடுத்து நீங்கள் இன்னும் நிறைய. எல்லாருக்கும் வணக்கம். இன்று நாம் பேச எடுத்துக்கொண்டிருக்கிற கதை மெலியார். இந்த கதை வந்து சீனியர் ஜூனியருக்குள்ள பிரச்சனைகளை, ஒரு வேலை ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை பேசுது. இதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்ட ஒரு தளம் கொரியர் ஆஃபீஸ். ஏன்னா இது கொரியர் ஆஃபீஸில் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ சீனியர்னால் கொஞ்சம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு.
எனக்கு இந்த கதையில் படிக்கும்போது இந்த கொரியர் ஆஃபீஸருடைய இது எல்லாமே ஓரளவுக்கு தெரியும். காரணம் என் பொண்ணு அங்கே வேலை பார்த்தா. அவள் காலேஜோடைய இதுலேருந்து பார்ட் டைமாக வேலை பார்த்தா. அப்புறம் அது செகண்ட் மாஸ்டர் டிகிரி போகும்போது ஃபுல் டேவாக வேலை பார்த்தா. அவளுடைய டைம் பார்த்திங்கன்னா காலையில் 9 to 6, அதுக்கு 7,000 ரூபா. 6 to 9, அதுக்கு 3,000 ரூபா. இப்படி தான் அவங்க சம்பளம். மொத்தமே 10,000 ரூபா வரும் 9 to 6 வரைக்கும். 9 to நைட்டு 9, 12 மணி நேரம் வேலை. கணக்குக்கு 10,000 ரூபா சம்பளம் கிடைக்கும். ஆனால் வேலைங்கிறது இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது மற்ற இடத்த விட. அவளுக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் என்ன செஞ்ச வசதியாக இருந்தது. ஆனால் அவளுக்கும் இந்த வேலைக்கு போன புதுசில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு. நான் வந்து பெரிய கம்பெனிலலாம் வேலை செய்யலை. ஆனால் சாதாரணமாக ஒரு இடத்துக்கு வேலைக்குன்னு போனால் இருக்கிற பிரச்சனைகள் தெரியும். ஸ்டார்டிங்கில் அவள் போனப்போ அவளுக்கு சீனியர் ஆஃபீஸரால் ஒரு பொண்ணால் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. அந்த அம்மா வந்து இவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவள் கொஞ்சம் யார்கிட்டையுமே டக்குன்னு பேசிக்கிட மாட்டா. கொஞ்சம் அமைதியாகவே இருப்பா. இப்போ அப்படியே என்ன ஆனால் விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் எதுவும் தனக்கு தெரிஞ்ச மாதிரி அவள் காமிச்சிக்க மாட்டா. அந்த திறமெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் பத்தாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அதனால் அந்த அம்மா ரொம்ப திட்டும் அவளை. ஸ்டார்டிங்கில் வீட்டுக்கு வந்து சொல்லுவாள், அம்மா அந்த அக்கா ரொம்ப திட்டுறாங்கம்மா, எனக்கு வேலை தெரியல, பழக தெரியல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்கம்மா அப்படிமா. நீ பழகுற வரைக்கும் நான் அப்படி தான் திட்டுவாங்க, நீ கண்டுக்காத, உன்னுடைய எதிர்காலம் வேணும்னா நீ என்ன செய்ய, வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். ஏன்னா கம்ப்யூட்டர் கிளாஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே போனால் கம்ப்யூட்டரில் எல்லாமே டேட்டா என்ட்ரிலேருந்து எல்லாமே கற்றுக்கலாம். ஒரு ஆஃபீஸ் செக்டர் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீ தொழிலை கற்றுக்கலாம், நீ போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். அது மாதிரி அவள் போனா. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து இது பண்ணுற பிரச்சனையை பார்த்தாங்க. அப்புறம் திடீர்னு அந்த கம்பெனி இடமாற்றம் தேவைப்பட்டுச்சு. அந்த டைமில் அந்த அம்மா அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. வராட்டி நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. பாப்பாவுக்கு அந்த வேலைகள்லாம் தெரிஞ்சதுனால பாப்பாவே அங்கே அந்த இடிபியில் இருந்துட்டா. அவளுடைய எல்லாமே ரன் ஷீட்டு போடுறது, புக்கிங் பண்ணுறது. திருப்பி ஒரு பொண்ணு எடுத்தாங்க. அது என் பொண்ணோட பெரிய பொண்ணு தான், அவங்க கல்யாணம் முடிஞ்சவங்க. அதனால் அவங்க 6 மணிக்கு போயிடுவாங்க. இவள் 9 மணி வரைக்கும் இருந்து செஞ்சுட்டு வருவாள். அந்த ஆஃபீஸில் காலையில் 9 மணிக்கு போய் ஆஃபீஸ் திறக்கிறதும் அவள் தான், கடைசியில் பூட்டுறதும் அவள் தான். அந்த அளவுக்கு அந்த ஆஃபீஸில் எல்லா வேலையுமே லோட்மேன் வேலை வரைக்கும் செய்ய வேண்டிய கட்டாயம் வரும். திடீர்னு லோடு வரும், இறக்குறக்கு ஆள் இருக்காது, இறக்க போவா, எல்லா வேலையுமே செய்வாள். ஆனால் வீட்டிலும் சொல்லுவாள், நல்லது தான் செய்கிறது, ஒரு கம்பெனிக்கு வேலை செய்கிறது நல்லது தான். ஆனால் அந்த கம்பெனியில் எல்லோரும் ஒரு குடும்பமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவளுக்கு எந்த பிரச்சனையுமே வரல. எல்லோரும் ஒரு குடும்பமாக இருந்தாங்க. அவள் பரீட்சைக்கு போகிற டைம்லலாம் அவங்க ஃபுல் டே சம்பளம் போட்டு கொடுத்தாங்க. அந்தளவுக்கு அவங்களாம் ஒரு ஒற்றுமையாக அவங்க வேலை செஞ்சாங்க. அப்புறம் அந்த கதைக்களத்தை நம்ம நினைவுபடுத்துகிறாங்க. ஆனால் இதில் ஒரு இது இருக்குது. அவங்க வந்து மேனேஜர் ஆகிறது வந்து அந்த இன்சார்ஜ் ஆகிறது, புனிதாங்கிறவங்க வந்து இன்சார்ஜ் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் என் பொண்ணுகிட்ட நான் கேட்டிருக்கிறேன். அவள் வந்து ஆஃபீஸில் நல்லா வேலை பார்க்குறதுனால அவளுக்கு மேலிடத்துலேயும் நல்ல பேர். அவங்க வரும்போது அவளை நல்லா பாராட்டிட்டு போவாங்க. வீட்டிலும் சொல்லுவாள், அம்மா என்னை பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாள். ஏமா உனக்கு அது அந்த இன்சார்ஜ் போஸ்ட் ஒன்று தருவாங்களா மாட்டாங்களா, ஏன்னா ஃபஸ்ட்டு புக்கிங்கில் இருந்தால் இடிபிக்கு வந்துட்டேன், திருப்பி ஒன்று அங்கே மாற்றுவாங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைம்மா, இன்சார்ஜ் எப்போவுமே ஜென்ஸ் தான் போடுவாங்க, ஏன்னா அவங்க நிறைய இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கதையில் இன்சார்ஜாக புனிதா மாறி வர்றாங்க. அது எப்படின்னு தெரியல. சரி, கதையோட கலன் எப்படி தான் எல்லா இடத்துலையும் என்ன செய்யும், ஜூனியர் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் நிலச்சி நிற்கணும்னா என்ன செய்யணும், நாமளாக நிற்கணும். இந்த கதையில் கடைசியில் முடிவில் எனக்கும் உடன்பாடு இல்லை. எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் என்னால் செய்ய முடியாது, இவ்வளோதான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கணுமே தவிர, இந்த பொண்ணு வந்து அதாவது தவறாக என்ன செய்யக்கூடாது, அந்த பல்செட்டை எடுத்து ஒழிச்சு போட்டது ரொம்ப தப்பு. ஆனால் இது மாதிரி நிறைய கவர்ஸ் எல்லாம் இவங்க கொரியர்ஸில் வந்து ஏதாவது இந்த பில்லில் பிரச்சனையாயிரும், ஏதாவது ஒரு டெலிவரி ஆளே இருந்திருக்காது, கொண்டு போய் திருப்பி வந்திருப்பாங்க. இதை மேனேஜர்கிட்ட சொன்னால் சண்டைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு கவர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்குது. நான் பார்த்துருக்குறேன். அம்மா கொஞ்ச நாளைக்கு இந்த கவர்ஸ் இருக்கட்டு, யாரும் தேடலைன்னா என்ன செஞ்சிடலாம், கிழிச்சு போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதாவது பத்திரிகைகள் அது மாதிரி ஒரு சில கவர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டிருப்பா. தெரியும், ஆனால் அது மொத்தமாக ஆஃபீஸில் தெரிஞ்சே தான் கொண்டு வந்திருப்பா. ஆனால் இதெல்லாம் எல்லாம் கொரியர் ஆஃபீஸில் நடக்க தான் செய்யுது. ஒரு கொரியர் தளத்தை வச்சு ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க. அறம் சார்ந்து கதை சொல்கிறவங்க லாஸ்ட்டில் அது அறம் பிறந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம், நான் அன்பு பேசுகிறேன். இந்த நிரஞ்சனா மெல்லியார் கதையில் வந்து அனு மேமோட பதிவையும் பிரசன்னா தோழரோட பதிவையும் இப்போ வாசித்தேன், இந்த கதைக்கான பதிவுகளை.
என்னுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணிக்கலான்னு தான் நான் பேசுகிறேன். அனுமன் வந்து ரொம்ப சரியாக தான் சொல்லியிருக்காங்க. அந்த டெம்ப்ளேட் விஷயமா ஒரே மாதிரி ஃபார்ம் ஆகிடுவாங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா, அது ரொம்ப சரிதான்னு நினைக்கிறேன் நான். அதே நேரத்தில் இதில் வந்து நிரஞ்சனா வந்து அறம் சார்ந்து ஏன் யோசிக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அனுமேமும் முன் வச்சுருக்காங்க, பிரசன்னா தோழரும் முன் வச்சுருக்காங்க. பல் செட்டு கம்பெனியை யோசிச்சிருக்கணும், அதுக்கு ஏன் இடைஞ்சல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும், இவங்க கடைசியில் பல் செட்டு கம்பெனியில் இல்லை ஆஸ்பத்திரியில் கொண்டே பல் செட்டை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. அந்த கேரக்டரு அவங்களோட அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி தானே அவங்க யோசிக்க முடியும். நிரஞ்சனாவோட கேரக்டர் வந்து ரொம்ப பயப்படுற கேரக்டரு, எப்போ வேணாலும் வேலை போயிருமோ அப்படிங்கிற ஒரு கேரக்டரு, தண்ணீரே தாழ்வு மனப்பான்மை உள்ள ஒரு கேரக்டரு, எதையும் நினச்சதை ஒரு சின்ன நினச்ச விஷயத்த பேச முடியாமல் தொண்டைக்குள்ளேயே வார்த்தைகள் சிக்கிக்கிட்டு அப்படியான ஒரு பெண். அவங்க வந்து அப்படியெல்லாம் அந்த நேரத்தில் கொண்டு போய் பல் டாக்டர்கிட்ட ஆஸ்பத்திரியில் பல் செட்டு கொடுக்குறதோ அதெல்லாம் வந்து அந்த கேரக்டருக்கு ரொம்ப முரணாக இருக்கு இல்லையா. அப்படியெல்லாம் எடுத்து செய்கிற கேரக்டர் அது கிடையாது. அவ்வளோ தைரியசாலி பொண்ணும் அந்தளவுக்கு சிந்திச்சு நினச்சதை செய்கிற பொண்ணும் அவங்க காமிக்கலை இல்லையா. அது மாதிரி அவங்களையும் நினச்சி பார்த்துருக்கலாம், பல் செட்டு கம்பெனியையும் நினச்சி பார்த்துருக்கலாம். அறம் சார்ந்து இல்லை அப்படின்னா இந்த கேரக்டருக்கு இவ்வளோ தான் முடியும். அதாவது ஒரு அதிகாரத்தின் கீழே வஞ்சிக்கப்படுறாங்க அவங்க, தொடர்ந்து புனிதாவால் இவ்வளோ டார்ச்சர் வருது. அந்த நேரத்தில் மறுபடியும் அந்த குழிக்கிலே விழுகிறாங்க, அவங்களே தனக்கு மேலதிகாரியாக மறுபடியும் வராங்க. அப்படிங்கும்போது வேறு எதுவுமே செய்ய முடியாது அந்த பெண்ணால். அப்போ கிடைக்கிற ஒரு சின்ன விஷயம் அதில் அவங்க திருப்தி பட்டுக்கிறாங்க. அதை அந்த கேரக்டர் செய்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், பயம் தெரிஞ்சிருமோ, புனிதாவுக்கு தெரிஞ்சிருமோ, வேறு யாருக்கும் தெரிஞ்சிருமோ அப்படின்லாம் ஒரு பயம் அந்த பொண்ணுக்கு வரக்கூடும் இல்லையா. அதனால் அந்த கேரக்டர் அதைத்தான் செய்ய முடியும், ஒரு சின்ன திருப்தி பட்டுக்கிறது தான். நம்மளால் அந்த நேரத்தில் அதை செய்ய முடிஞ்சுது, இதையாவது செய்ய முடிஞ்சுது அப்படின்னு அதை பயந்து அந்த பொண்ணு செய்கிறதே ரொம்ப பெரிய விஷயந்தான். நம்ம வந்து கதையில் வர எல்லா கேரக்டருமே அந்த வர கேரக்டர் வந்து அறம் சார்ந்தே யோசிக்கணும்னு நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிட்டோமோ என்னமோ, எல்லாரும் அந்த கேரக்டர் என்ன செய்யுமோ அதைத்தானே அது செய்யும். அதனால் அவளால் என்ன முடிஞ்சதோ அதான் அவள் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் நான். அது மாதிரி எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, சேகரையும் புனிதாவை அவ்வளோ லூஸில் விடணும். கிட்டத்தட்ட 10 வருஷமாக 2 பேரும் அதில் வந்து ஒன்றா வேலை செய்கிறாங்க, சேகரும் புனிதாவும். அப்படிங்கிறப்ப புனிதாவை வந்து ஏன் கண்டும் காணாமல் அவள் செய்கிற தப்பெல்லாம் அவ்வளோ லூஸில் விட வேண்டிய அவசியம் என்ன? அது ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. அது மாதிரி இன்னொரு விஷயம் நான் என்ன கவனிச்சேன்னா, புனிதா வந்து அடிக்கடி சேகர்கிட்டையும் சொல்கிறாங்க, அந்த டெலிவரி பாய்கிட்டையும் சொல்கிறாங்க, உனக்கு என்ன நீ ஆம்பளை, நீ ஆம்பளை தானே, நீ எதுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆம்பளைங்கள்ட்ட, அங்கே இருக்க ஆம்பளைங்கள்ட்ட எல்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்க அவங்க. இது எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து சில ஆண்கள் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன பொம்பளை, உங்களுக்கு அங்கே போனால் கியூவில் நிற்க வேணாம், உங்களுக்கு என்ன பொம்பளை, எங்கே போனாலும் சலுகை கிடச்சிரும், பெண்களுக்கு எல்லா இடத்துலையும் பெண்ணுங்கிறதுனாலேயே சலுகை கிடச்சிரும் அப்படின்னு சில ஆண்கள் சொல்லுவாங்களே. அது எப்படி நமக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குமோ, அதுபோல் சில பெண்கள் இப்படி உங்களுக்கு என்ன, உனக்கு என்ன, ஆம்பளை அப்படின்னு சொல்கிறதும் அது ஒரு மாதிரி இருக்கு இல்லையா. அதுவும் ஒரு கவனிக்கத்தக்க விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே எல்லாருமே பேசிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் நான் தொடர்ந்து கவனிச்சிட்டு தான் வரேன். என்னால் முடிஞ்சதையும் இன்றைக்கி இதை ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நான், அதனால் நான் எதுவும் கருத்து இதுவரையும் ஷேர் பண்ணதில்லை. ரொம்ப நல்லா பேசிக்கிறீங்க. கடைசியில் இப்போ போனீங்க, அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுருங்கன்னு பிரசன்னா தோழர் சொன்னார், கதைக்கே அதுதான் கமெண்ட்டுன்னு அனுமேம் சொன்னதும் பயங்கரமாக சிரிச்சிட்டேன் நான். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சௌமியா அவர்கள் எழுதிய மெலியார் கதையை பற்றி பேசிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி சௌமியா அவர்கள் எழுதிய 2-3 சிறுகதை, ஒரு குழு நாவல்லாம் நான் வாசித்திருக்கேன். எனக்கு அவங்கக்கிட்ட பிடிச்சதே அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் தான். ஒரு ரொம்ப கிளியராக இருக்கும், ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் அவங்க சொல்ல வந்ததை கரெக்டாக கன்வே பண்ணிடுவாங்க, கொஞ்சம் கூட லாகே இருக்காது. அதே மாதிரி தான் இந்த கதையும் இருந்தது. அந்த ஃப்ளோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்க ரைட்டிங் ஸ்டைலுமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தோணுச்சு. இந்த கதை வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப் நடக்கிற மாதிரியான ஒரு கதையை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ ஒரு ஆஃபீஸில் நம்ம சேர்றோம், வேலை பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே வேலை பார்க்குறது மட்டும் முக்கியம் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாரோடவும் வந்து ஒரு இணக்கமாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம்.
புதுசாக ஒருத்தவங்க வேலைக்கு செய்கிறாங்கன்னா ஒரு 4-5 மாதத்துல கூட ஒரு வேலையை வந்து ரொம்ப தெளிவாக கற்றுக்குவாங்க. ஆனால் யார் வந்து அடுத்தடுத்த படி மேலே போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வேலையும் நல்லா செஞ்சு எல்லாரோடமும் ஒரு நல்ல சுமூகமான உறவில் இருக்கிறவங்களால தான் வந்து மேலே போக முடியும். ப்ரமோஷன் எடுத்துகிட்டு மேலே மேலே போகிறது அப்படின்றது ஒன்று. நமக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னா ஒரு மன நிம்மதி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, எல்லாரோடும் சுமூகமான உறவில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். வேலைன்றது எவ்வளோ முக்கியமோ, அதாவது ஒரு ஸ்கில் அப்படின்றது எவ்வளோ முக்கியமோ, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அதுவும் வந்து ஒர்க் ஸ்கில் ஆஸ் வெல் அஸ் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் 2மே வந்து இருந்தா தான் அவங்க வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். மன நிம்மதியாகவும் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதையில பார்த்தோம் அப்படின்னா, நிரஞ்சனா வந்து அவங்களுக்கு வந்து புனிதா வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து அவங்களோட வேலையெல்லாம் அப்படி அப்படியே தள்ளி விடும்போதுல எந்தவித எதிர்ப்புமே அவங்க சொல்லல. மனசுக்குள்ள மட்டுமே கவலைப்பட்டுட்டே இருந்தாங்க. ஆனா வெளியில வந்து எந்த எதிர்ப்பும் காமிக்கல. ஏதோ ஒரு சில நாள் அவங்க வந்து இல்ல இன்னைக்கு உடம்பு சரியில்ல, இல்ல ஏதோ கோயிலுக்கு போணும். அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா கூட, அந்த அளவுக்கு அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது. அம் அதே மாரி தான் அந்த கதையோட சேகர் அவருமே வந்து அம் புனிதா வந்து மொத முன்னாடியெல்லாம் வந்து சீக்கிரமா போகாம அவங்களோட வேலைய வந்து நிரஞ்சனா கிட்ட தள்ளி விடும்போதுல, அவர் வந்து எந்தவித கண்டிப்பும் காட்டல. அதனால தான் வந்து புனிதா வந்து அத வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அம் அ கதையோட எண்டிங் பத்தி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அ புனிதாவ வந்து நிரஞ்சனா பழி வாங்கிட்டாங்க. இது அவங்களுக்கு கிடைச்ச சான்ஸ்ல பழி வாங்கிட்டாங்க. அது கரெக்ட்டு தான் அப்படின்னு வந்து கண்டிப்பா எடுத்துக்கக்கூடாது. இப்போ வந்து வேலையிலயும் சரி, நம்ம பர்சனல் லைஃப்லயும் சரி, யாராவது ஒருத்தவங்க நமக்கு தப்பா ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பழி வாங்க ஆரம்பிச்சோம்னா, ஒரு நாளைக்கு எத்தன பேர பழி வாங்குறது? அம் அதே அதுவும் இல்லாம இந்த ஆஃபீஸ் செட்டப்லலாம் பார்த்தீங்கன்னா, பிரைவேட்டா இருந்தாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒருத்தரோட வேலை பார்க்குற காலம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்போ பிரைவேட்லலாம் ஒரு 3 வருஷம், 4 வருஷம் எல்லாரும் மாறிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்த வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. பாதி பேரு இடையிலே வந்து வேலைய விட்டு நின்றுவாங்க. இந்த மாரி நெறையா இருக்கும். அப்போ வந்து அவங்க ஒருத்தர் நம்மள ட்ரீட் பண்ற விதத்த வச்சு அவங்கள யாரும் நம் நம்ம வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ண தேவையில்ல. நம்ம வந்து 7 மணி நேரம், 8 மணி நேரம், 9 மணி நேரம் தான் ஒருத்தர் கூட இருக்கிறோம். அப்படி இருக்கும்போதுல அத வந்து ரொம்ப பர்சனலா எடுத்துக்க வேண்டியதில்ல அப்படின்றது தான் எனக்கு தோணுது. நீங்க இன்னைக்கு பண்ணிட்டீங்களா? சரி ஓகே. வேற என்ன பண்ண முடியும்? இப்ப என்ன பண்ண முடியும்? ஏதாவது எதிர்த்து பேசினா வேல போயிரும். அப்போ அமைதியாவே இருக்கணுமா? அமைதியா இருக்கிறது தான் சொல்யூஷனா? அப்படின்னு கேட்டா, அது இல்ல. என்னன்னா, யார் யார் எப்படி வேணாலும் இருந்துட்டு போலாம். நம்ம வந்து நம்மளா இருக்கணும். நம்ம வந்து நம்மளோட அறத்துல இருக்கணும். அப் அதுதான் சரி அப்படின்னு எனக்கு தோணுது. சில கதைகள் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ற மாதிரியான கதை இருக்கும். இதுல வந்து எப்படி இருக்கக்கூடாது, ஒரு அ இப்போ அந்த கொரியர் ஆஃபீஸோட ஹெட் அப்படின்னா, அவர் வந்து முதல்லே வந்து புனிதா வந்து சீக்கிரமா போகும்போதுல அவர் கரெக்ட் பண்ணியிருக்கணும். புனிதா வந்து அ அவங்க வந்து ஒருத்தர் அமைதியாவே இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட வேலைய தள்ளிவிட்டது. அதுவுமே தப்பு. நிரஞ்சனா வந்து எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து வச்சு பழி வாங்குறது அப்படின்றது எல்லார் பண்ணதும் தப்பு தான். இந்த கதையில 3 பேர் பண்ணதுமே தப்பு தான். ஒரு ஆஃபீஸ் செட்டப் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நெனச்சு தான் சௌமியா எழுதியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. மத்தபடி பழி வாங்குறது தான் கரெக்ட்டு அப்படின்னு வந்து அந்த மாதிரி மெசேஜ் வந்து இந்த கதை மூலமா யாருக்கும் கன்வே ஆயிறக்கூடாது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாசகசாலையின் 1வது இதழில் மெலியார் சௌமியா ராகவன் எழுதின கதையை பற்றி பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி வழக்கத்தை விட கொஞ்சம் விவாதம் சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அது இது மாதிரி செஞ்சது சரியாக தப்பானுங்கிற மாதிரி வரும்போது இது மாதிரி விவாதம் கொஞ்சம் சூடு பிடிக்கிறது இயல்பு தான். ஓகே, நான் அதை பற்றி அடுத்து பேச விரும்புகிறேன். முதல்ல நண்பர்களுக்கு ஒரு விஷயம் சுட்டி காட்ட விரும்புகிறேன். கதை படிக்கும்போது கதைக்குள்ளே இருக்கிறது ஓகே. அடுத்து கதையை பற்றி யோசிக்கிறப்ப அதை பற்றி உரையாடல் வரும்போது கதையை கொஞ்சம் தாண்டி யோசிக்கிறது வேறு கோணத்தில் நடக்கிறது நல்லாயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு
இந்த கதையில் சொல்லப்படாத விஷயங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த இந்த பொண்ணு சீனியர் புனிதா வந்து இவ்வளோ தப்பு பண்ணுறா. அவள் மேலே எல்லா குற்றமும் இருக்குது. அவனால் எந்த ஒரு பலனுமே இல்லாதனாலுமே அந்த இன்சார்ஜ் அவளோட எல்லா தவறுகளுக்கும் துணை போகிறதுக்கு காரணம் என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் யாரையாவது பார்த்துருப்போம். அது ஏன்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இங்கே உண்மையிலேயே நம்ம தப்பு பண்ணுறோம், தப்பு பண்ண மாட்டோம், ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்ட மாட்டோங்கிறத தாண்டி என்றைக்காவது நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டினா நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே பல தவறுகளை நம்ம கண்டும் காணாமல் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகிறது தான் இங்கே அதிகம் நடக்குது. உண்மையிலேயே இப்போ பசங்க தப்பு பண்ணும்போது, அண்ணன் தம்பி தப்பு பண்ணும்போது, பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது எல்லாமே வந்து உடனடி காரணம் இருந்தாலும் இல்லைனாலுமே ஃப்யூச்சரில் அவங்க நமக்கு தேவைப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே தான் இது இந்த மாதிரியான தவறுகளுக்கு மனிதர்கள் உடந்தையாக இருக்காங்க. ஏன்னா இப்போது இந்த ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டு வந்து அந்த பொண்ணு இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்போவே கரெக்டாக வார்னிங் கொடுக்குறாங்க. என்னன்னாலும் அந்த பொண்ணு தான் முடிக்கணும், நீ எழுதி கையெழுத்து நீ அதை தொடவே கூடாது, கையெழுத்து போடக்கூடாது அப்படி இப்படிலாம் தெளிவாக சொல்கிறாங்க. அதை அந்த பொண்ணு செய்யலை, சரி. அது கதையோட ஹீரோயின் கேரக்டர் வந்து பண்ணுறதில்ல, ஓகே. இன்சார்ஜுக்கு என்ன பிடுங்குற வேலை? அதை அவன் ஒழுங்காக பார்த்துருக்கணும் இல்லையா? அவனை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போகிறாங்க. இவன் எதாக போச்சுன்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காமல் விடுறான். ஸோ அப்போ அங்கேருந்தே அவனோட எல்லா தவறுகளும் ஆரம்பிக்குது. அவனை டிரைவராக டிமோட் பண்ணுறாங்க. அவனுக்கு வேலையே போயிருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இவனை மாதிரியான ஆட்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்தில் ஒரு இதுக்கு காரணமாக இருப்பாங்க. இந்த கர்ணன் ஒரு படம் வந்தது இல்லைங்களா, தனுஷ்து. அந்த ஊரையே வந்து அவ்வளோ பேரை அடித்து கொடுமைப்படுத்துவாங்க. ஒரு தீக்குளிப்பு சம்பவம்லாம் நடக்கும். அதுக்கு வந்து ஒரு மீம் போட்டிருப்பாங்க, இந்த கதையில் மிகப்பெரிய வில்லன் யார்? இந்த பக்கத்து ஊரில் பஸ் ஏற விடாமல் வம்பு பண்ண பசங்களா, இல்லை ஊருக்கு உள்ள வந்து கலவரம் பண்ண போலீஸா அப்படின்னு பார்த்தா இல்லை. தன்னோட உண்மையான வேலை என்ன, வந்து மக்கள்கிட்ட பேச வேண்டிய வேலையை புறக்கணிச்சிட்டு போனால் அந்த கலெக்டர் தான் வந்து இருக்கிறதுலேயே மிகப்பெரிய வேலை. அவனோட வேலையை செஞ்சுருந்தாலே இவ்வளோ பிரச்சனையாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த இன்சார்ஜ் ஒழுங்காக இருந்திருந்தா எவ்வளோ ஆரம்பத்தில் முடிஞ்சிருக்க வேண்டிய பிரச்சனை இது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது அனுராதா மேடம் சொன்ன மாதிரி புனிதாவுக்கு இன்சார்ஜாக ப்ரொமோஷன் கிடைச்சதோடையே கதை முடிஞ்சிருக்கணும். கதை முடிஞ்சிட்டு கதைக்கு வந்து டைட்டில் சூதுகவும் வச்சுருக்கணும். அதுதான் பொருத்தமாக இருந்திருக்கும். அப்படியே இல்லை, நீங்கள் கன்டினியூ பண்ணுறீங்கன்னாலுமே கதையை இப்படி ஒரு பல்செட்டு எடுத்ததோடு முடிக்கக்கூடாது. இதை பண்ணதனால் மாட்டி சம்மந்தப்பட்ட பொண்ணுக்கு, அதாவது கதையின் நாயகிக்கு வேலை போகும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆரம்பத்தில் தப்பு பண்ண மனசு இல்லாதவங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்கவங்க தப்பு பண்ணும்போது கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. இவங்களால் அதை சமாளிக்கவும் முடியாது, அதை வந்து வெளியே வரவும் முடியாது. இன்னொன்று, ஒரு வேளை இந்த பொண்ணோட பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகி அந்த பொண்ணு வேலையை விட்டு போனாலுமே, புனிதா வேலையை விட்டு போனாலுமே, அடுத்து வர இன்சார்ஜ் இதை விட மோசமாக இருந்து, ஐயோ அதுக்கு அந்த அக்காவே இருந்திருக்கலாமே, அந்த மேடமே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். நல்லதெல்லாம் நடக்காதுங்க இவங்களுக்குன்னு இல்லை. அதாவது இந்த மாதிரி கேரக்டருக்கு நல்லதெல்லாம் நடக்காதுங்க, ரொம்ப ரேரு. அதுவும் தங்க மேடம் சொன்ன மாதிரி கொஞ்சம் இதை பொறுத்து போனால் அந்த கஷ்டகாலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு இளவேநீர் காலம் வர மாதிரி ஒரு காலம் வர்றது கூட வரலாம். இந்த ஆடுபுலி அரசியல் ஆட்டத்தில் இறங்கிட்டால் நிம்மதியே இருக்காது. நான் ஏன் இதை இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, நான் இந்த கேம்லாம் ஆடியிருக்கேன். இந்த அரசியல் விளையாட்டில் நல்ல வேலை பார்க்குற இடத்துல நல்லா பண்ணியிருக்கேன்.
சம்மந்தம் இல்லாதவங்கள இப்போ இந்த கதையில் இந்த பொண்ணு பண்ணாமல் அங்கே இருக்க யாராவது ஒரு டெலிவரி பாய் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் எனக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைக்காகலாம் இந்த மாதிரி வேலைகள் பார்த்துருக்கேன். ஆனால் எல்லா தடவையுமே அப்படி பிரச்சனை தப்புக்கு காரணமான நபர் வந்து தண்டிக்கவே பட மாட்டாங்க. அதாங்க உண்மை. நீங்கள் ஏற்றுக்கவே இல்லைனாலும் நம்பவே இல்லைனாலும் அதுதான் நிஜம். தப்பு பண்ணவனுக்கு தண்டனை உடனே கிடைக்கவே கிடைக்காது. மூலதாரணைக்கு அப்புறம் வந்து அப்படியே கிடைச்சாலும் அவங்க இதை விட நல்லா இருக்கிற மாதிரி தான் போய் முடியும். அப்படி இல்லைன்னா நல்லவங்களுக்கு இதை விட கஷ்டம் வர மாதிரி தான் வரும். அதுதான் இந்த வாழ்க்கையோட டிசைனு. இந்த உண்மை தெரிஞ்சவங்க வந்து பொத்திட்டு இருப்பாங்க. இல்லையா, இந்த குருபாயை எதுக்கிறதுக்கு குருபாயாவே மாறணுங்கிற மாதிரி புனிதா மாதிரி கேரக்டரை நீங்கள் இது பண்ணோம்னா புனிதாவே மாறணும். இப்படி மறைச்சி இப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பு தான். புனிதாலாம் இதுலேருந்து அசால்ட்டாக தப்பிச்சு வந்துடுவாங்க. அதெல்லாம் அதாவது அவங்களாம் பை லக்கில் வந்து இப்படி வந்து வேலை செய்யாமல் இருக்கலைங்க. அதுவும் ஒரு வகை சாமர்த்தியம். அது அறம் கிடையாது, ஆனால் அதுவும் ஒரு வகை டேலண்ட்டு. வேலையே செய்யாமல் மேலே வளர்றதுங்கிறது சும்மா பை லக்காக கிடையவே கிடையாது. நான் வந்து இதுதான் சரி, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லலை, ஆனால் இப்படி தான் இருக்குங்கிறேன். இந்த மாதிரி தகுதி இல்லாமல் ஒரு இடத்துக்கு வரவங்க, அடுத்தடுத்த நிலைக்கு போகிறவங்க தொடர்ந்து போய்கிட்டே தாங்க இருப்பாங்க. அதை ஏற்றுக்கிட்டால் ஒரு மன அமைதி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி போட்டு நம்ம அடிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து அந்த கேரக்டர் வந்து புலிவாலை பிடிச்சிருச்சு. கிளைமேக்ஸ் சொல்கிறேன். அப்படியே எடுத்து போட்டு ஓகே, அப்படியே ஜோக்கர் பட அந்த இதில் வர மாதிரி பேக்ரவுண்ட்லலாம் வெடித்து மாசாக நடந்து வர மாதிரி எல்லாத்தையும் மாசாக முடிச்சுட்டு வந்துட்டு இருக்க மாதிரிலாம் கிடையாது. அன்றைக்கி நைட்டே நிம்மதியாக தூக்கம் வராது. அடுத்த நாள் என்ன ஏதாகுன்னு ஒரு பதட்டமாக இருக்கும். மாட்டிக்குமோங்கிற பயம் இருக்கும். மாட்டி இன்னொருத்தவங்க வந்தாலும் அதுக்கப்புறம் நமக்கு எந்த கெட்டது நடந்தாலும் நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணோம் இல்லையா, அதுக்காக தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டே இருப்போம். அது ரொம்ப கொடுமையான ஸ்டேஜ். ஸோ இது வந்து இப்படி ஒன்று கதையை வந்து சௌமியா எழுதியிருக்க கூடாதுங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. எழுத்தாளருக்கான சுதந்திரம் அது வேறு. யார் எழுதியிருந்தாலுமே நான் இதான் சொல்லியிருப்பேன். அறம் மீறினால் நல்ல முடிவு இருக்காது. அப்போது புனிதாவுக்கான முடிவு அப்படிங்கிறது அதுவாக நடக்கும். நம்ம அதுக்கு பதில் அதே ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கிறது நமக்கு டேஞ்சர். இப்போது எப்படி சொல்கிறது, தப்பே பண்ணாத இந்த இன்சார்ஜ் வந்து அவ்வளோ பெரிய தப்பு பண்ணல, ஆனால் தண்டனை கிடச்சது பார்த்திங்களா, அப்படி தான் ஆகும். இது என்னோடய கருத்து. எல்லோரும் சொன்ன மாதிரி தான் சௌமியா வந்து இந்த மாதிரி ஒரு அலுவலகத்தை எடுத்துக்கிட்டு அந்த அலுவலகத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போய் எப்படி எங்கதெல்லாம் ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குறது, அது எல்லாம் ஓகே. பாரதி ராஜா படத்தில் வந்து என்ன தான் ஒரு புதுசாக கதை பண்ணாலுமே இப்படி 2 காட்சி வைப்பார், 2 குடம் மோதிக்கிற மாதிரி, 2 செருப்பு மோதிக்கிற மாதிரி காட்சி வைப்பார். அப்படிங்கிற மாதிரி சௌமியாவோட நாயகி இப்படி தான் இருப்பா. எப்படி சொல்கிறது, சௌமியாவோட நாயகி வந்து அழகாக இருந்தாலே ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி தண்ணீருக்கு கொண்டவளாக கொண்டு போகக்கூடாது. அவள் ஏழையாக இருக்கலாம், தப்பு இல்லை. கொஞ்சம் தன்னம்பிக்கை இருக்கிறவளாக கொஞ்சம் ஒரு மாறுதலுக்காவது எழுதலாம். இவங்க சொன்ன மாதிரி அனுராதா மேடம் சொன்ன மாதிரி ஒரு இளவரசன் குதிரையில் வந்து தன்னை மீட்டு எடுத்துகிட்டு போவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குறதா தான் இருக்கும். அதே மாதிரி அந்தளவுக்கு மோசமானாலுமே வர்றவனை அந்த ஒரு கணம் அப்படி ரசிக்கிற ஒரு பார்வை இருக்குது. அது அப்படி தான் நடக்குது. ஆனால் அது ஒரு டெம்ப்ளேட்டாக மாறிடுச்சு. மாறிடும் இல்லை, மாறிடுச்சு. எங்கே இன்னும் யாரையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. யாராவது ஒரு ஹீரோ வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஒன்று. சௌமியா அது தானாக எழுத்தாளர்களுக்கு ஒரு பரிணாமம் வரும். அவங்க அதை தாண்டி மேலே போவாங்க. அதாவது ஜெயமோகன், ஐயோ கோமதி சார் வேறு எல்லாத்துக்கும் அவரே எழுக்கிறீங்களா அப்படின்பாரு. அது மாதிரி தான் ஜெயமோகன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாப்புல, அவங்க அப்பாவை பற்றி அவர் எழுதவே இல்லை. அவங்க தன்னோட அப்பா 61 வயசில் இறந்தார். எனக்கு 61 வயசு ஆகிற வரைக்கும் எங்கள் அப்பாவை பற்றி நான் எந்த கதையிலையும் எழுதுனதே இல்லை. எழுதுனா நான் அந்த சூழலையே மாட்டிக்குவேன் அப்படிம்பாப்புல. அது மாதிரி
ஒரு நல்ல எழுத்தாளனுக்கு அடையாளம் தன்னோட கதை, தன்னை சூழ்ந்து இருக்கிறதோட கதையிலேருந்து வெளியே வருது. ஸ்டார்டிங் அப்படி இருக்கலாம், அதில் வெளியே போய் எழுதுறது தான் ஒரு சிறகு முளைத்த தருணம்னு சொல்லலாம். கூடிய சீக்கிரம் சௌமியாவும் அதுக்கு வருவாங்க. அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது, பார்ப்போம். அனைவருக்கும் இரவு வணக்கம். இன்றைய சிறுகதை மெளியார், எழுத்தாளர் சௌமியா ராகவன் எழுதியது. பொதுவாக நம்ம முகநூலில் எழுத்தாளரை பின்பற்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த குழுவில் இருக்க எல்லாருமே எப்படி ஒரு 80% பீப்புள் சௌமியா ராகவனை தெரிஞ்சிருக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களோட பதிவுகளை படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்கள பற்றின ஒரு பிம்பம் நம்ம மனசில் இருக்கும். அந்த சௌமியாங்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்க பை நேச்சரே அவங்க இப்படி தான், அவங்க கேரக்டரே இப்படியாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க பதிவுகளை வச்சு நம்ம ஒரு அனுமானத்துக்கு வந்துருப்போம். நமக்கு ஒரு கெஸ் இருக்கும். அவங்களே டக்குனு யாரையும் மனசு நோகிற மாதிரி பேச மாட்டாங்க, யாரையும் எதிர்த்து பேச மாட்டாங்க. ரொம்ப கடுமையான ஒரு சுடுசொல்லுக்கு கூட ஒரு தன்மையான ஒரு பதில் சொல்லக்கூடியவங்க, பயந்த ஒரு பூஞ்சையான பொண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை அவங்க பதிவுகள் மூலமாக நமக்கு கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இதில் நிரஞ்சனா கேரக்டரும் அப்படி தான். பொதுவாக அவங்க எழுதுகிற புத்தகங்களில் இருக்க கேரக்டர் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஒரு பூஞ்சையான ஒரு கேரக்டராக இருக்கும். பயந்து போய் டக்குன்னு எதிர்த்து பேச வராத, ஏழ்மையில் அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை எப்போவுமே அவங்க கதையில் வச்சுருப்பாங்க. நான் படித்த 1-2 கதையை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ இதில் வர நிரஞ்சனா கேரக்டரும் கிட்டத்தட்ட அப்படி தான். அது கிட்டத்தட்ட நான் சௌமியா அப்படிங்கிற மாதிரியே மனசில் நினச்சிக்கிட்டே தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு பெண் அப்படி இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. தன்னுடைய தன்மானத்தை, தன்னுடைய சுயமரியாதையை இழந்து எந்த பணியில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னாக்கா நான் எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு கோவம் வர ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துலலாம் எழுந்து போய் நிரஞ்சனாவோட ஒரு காதை திருகி கொஞ்சமாவது எதிர்த்து பேசலாம்ல, ஏண்டி இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கலாமா, கோவம் வர அந்த அளவுக்கு கோவம் வர்ற அளவுக்கு நமக்கு அந்த கதையை அழகாக நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. நிஜமா நான்லாம் அந்த இடத்துல இருந்தேனாக்க புனிதா அவர் விட்டு 2 ஏறி இருந்திருப்பேன். எனக்கெல்லாம் சரியான கோவம், இந்த பொண்ணு இப்படி பேசுது. ஏன்னா நம்மெல்லாம் பட்டுன்னு பதில் சொல்லி பழக்கப்பட்டவங்க. எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு நம்மளுடைய தன்மானத்தையோ சுயமரியாதையோ டச் பண்ணுற மாதிரி யாராவது ஒருத்தர் பேசுனா நான்லாம் சடக்குன்னு பதில் சொல்லிடுவேன். என்னால் அதை பொறுத்துக்கிட்டெல்லாம் போய் கூனி குறுகி கை கட்டிலாம் நான் யாருக்கிட்டையும் நின்னதே கிடையாது. என்னுடைய அறத்தையும் நான் தவறது கிடையாது, என்னோட நேர்மையிலையும் நான் விலகினது கிடையாது. அப்படி இருக்கிறவங்க எதிர்த்து பேசலாம், தவறில்லை அப்படின்னு. அறம் இதெல்லாம் பற்றி பேசுகிற நிரஞ்சனாவும் அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் எதிர்த்து பேசியிருக்கலாம், தன்னுடைய தரப்பு நியாயங்களையாவது சொல்லியிருக்கலாம். அந்த சுதன் பேசும்போது கூட, ஓனர் பேசும்போது கூட, இந்த பொண்ணு புனிதா பற்றி சொல்லிட்டா கொஞ்சம் பரவாயில்ல, லைட்டாக ரொம்ப இல்லைன்னா கூட இல்லாதும் பொல்லாததும் சொல்ல வேண்டியதில்லை, பட் இருக்கிறதா சொல்லியிருக்கலாம். அவங்க அந்த ஒர்க்கை என் தலையில் கட்டுறாங்க அப்படிங்கிறதையாவது சொல்லியிருக்கலான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே வந்தேன். பட் அவர் சொல்லலை. இருந்தாலுமே அவர் ஒரு என்ன இருந்தாலும் மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த பாலிட்டிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பணிபுரியும் இடத்துல இருக்கக்கூடிய அந்த அரசியலுங்கிறது எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அந்த அரசியல் பற்றி தெரியாமல் அவருக்கு இருக்காது. அதை வச்சு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு, இந்த அம்மா தலையில் இந்த வேலையெல்லாம் கட்டுது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நமக்கு நிரஞ்சனாவுக்கு சாதகமாக இருக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு சின்ன ஆறுதலாகவே தான் இந்த கதையை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் புனிதா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது, அது எப்படி மெயின் கேரக்டர் வில்லி அந்த கேரக்டர் எப்படி தூக்கிட்டாங்க கதையிலேருந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது, அடுத்த நாள் அந்த இன்சார்ஜாக அவங்க உட்கார்ற இடம் ஒரு மாதிரி நம்ம நினச்ச மாதிரி தான், பரவாயில்ல என்ன இவங்களை தூக்கிட்டா கதையே நகராதே அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரி நிரஞ்சனா அப்படியே கொஞ்சம் டல்லாயிடுறா. என்னடா அது இந்த அம்மா போயிடுன்னு பார்த்தா கடைசியில் இன்சார்ஜாக உட்காந்துக்குச்சு. நான் அப்போவே நினச்சேன், நான் சாதாரண ஸ்டாஃபாக இருக்கும்போது நிரஞ்சனாவை படுத்தி எடுக்கும், இப்போ மேனேஜராக உட்காந்ததுக்கப்புறம் ரொம்ப படுத்த போதுன்னு நினச்சோம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் அதட்ட ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா மிரட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்போ சொல்கிற அந்த ஒரு வார்த்தை, அதாவது எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சு அவ்வளவு காலம் ஒரு நேர்மையாக நம்ம எதை வெடுக்குன்னு பேசிடக்கூடாது, அது பேச தெரியாமையா இல்லை பேசினா அடுத்தவங்க மனசு புண்படுன்ற எண்ணமா அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்த நிரஞ்சனா தன்னுடைய அறத்தை மீறி அந்த ஒரு தவறை கடைசி நேரத்தில் செய்யும்போது எனக்கு சுருக்குன்னு இருந்தது. அதை செஞ்சுருக்க வேண்டாமோ, அந்த பிம்பம் அந்த இடத்துல சுக்குநூறாக உடஞ்சி போயிடுது. நிரஞ்சனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மேலே நம்ம ஒரு பிம்பத்தை கட்டி வைக்கிறோம். அந்த கட்டி எழுப்பின பிம்பம் சுக்குநூறாக உடஞ்சி போகும்போது நமக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எனக்குலாம் ஒரு மாதிரி அடிச்சிச்சே, என்ன இது இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு கடைசியில் அப்படின்னு. ஏன்னா நம்ம அந்த தப்பு செய்யவே மாட்டோம். எந்த சூழ்நிலையிலையும்
எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு பொருளை ஒளிச்சு வச்சு ஒருத்தரை மாட்டி வர்றதுங்கிறதுலாம் நமக்கு சுட்டு போட்டாலும் வராது. ஆனால் அந்த பொண்ணு அந்த கடைசி நேரத்தில் செய்யும்போது இந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு நினச்சோமே, இது என்ன இப்படி பண்ணிடுச்சு கடைசியில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு பிடிக்கவே இல்லை. அதை செஞ்சுருக்கக்கூடாது, அந்த தவறை செஞ்சுருக்கக்கூடாது. இயல்பாக ஒரு தவறு செஞ்சு புனிதா மாட்டி அந்த இடத்துல இருந்து விலகிற மாதிரி கூட காமிச்சிருந்துருக்கலாம். அவங்களே ஏதோ ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்ட மாதிரி காமிச்சிட்டு அதில் அதாவது நிரஞ்சன ஒரு ஆசுவாசமாக ஃபீல் பண்ணா சாப்பாடு நிம்மதி தொல்லை ஒழிஞ்சுதுன்னு ஃபீல் பண்ணியிருந்தா கூட சரி, ஓகே, நமக்கு ஒரு தொல்லையாக இருக்கிற ஒரு பர்சன் நகர்ந்துட்டா நம்மளுக்கும் ஒரு மாதிரி ஆசுவாசமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கூட கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு பொருளை ஒளிய வச்சு அவளை பர்பஸாக மாட்டி விடுறது என்னமோ எனக்கு ஓப்பில்லைங்க. அது தவறு தான், அது மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி பர்பஸாக நிரஞ்சனா செஞ்சதை நான் ஏற்றுக்கவே இல்லை. எனக்கு இந்த முடிவில் பெரிய ஓப்பும் இல்லை. எனக்கு சரியாக அது முடிவு பொருந்தாத மாதிரி ஒரு ஃபீலு. சௌமியா கதையில் இந்த மாதிரி ஒரு முடிவை நான் எதிர்பார்க்கவே இல்லை. மற்றபடி கதை ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி தான். எப்போதுமே சௌமியாவோட பதிவுகள் எப்படி இருக்குமோ அதே போல் அவங்களோட கதைகள் எப்பொழுதுமே நமக்கு ஒரு மாதிரி படிக்கிறதுக்கு மனதுக்கு இதமாக நிம்மதியாக நல்லா தான் இருக்கும். ஒரு மாதிரி அழகாக ஒரு எண்டிங் கொண்டுட்டு நிறுத்துவாங்க. பட் இது என்னமோ எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. அந்த தவறை செய்யாமல் இருந்திருக்கலாமோ நிரஞ்சனா அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி இது ஓரளவுக்கு நல்ல கதை தான். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா பேசுறேன். இன்றைய சிறுகதை மெலியார் சௌமியா ராகவன் அவர்களுடைய சிறுகதை பற்றி. ஏற்கனவே நம்ம துலாமுல் படிச்ச அந்த கதை போலவே இந்த கதையும் இருக்கிறதா நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா அது கூட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அதே போலதான், அது மெடிக்கல் ஷாப்பு, இது கொரியர் ஆபீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. இந்த கதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த கதை சார்ந்து எனக்கு ஞாபகம் வந்த என்னை சுற்றி நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. கல்லூரி நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது எங்களுக்குலாம் அவ்வளோ ரேகிங் இருந்துச்சு. ரேகிங் இந்த சென்ஸ் பிடிச்சி அடிக்கிறதெல்லாம் வன்முறையா இருக்கும். அதெல்லாம் அப்பெல்லாம் எங்களால தைரியமா போயிட்டு யாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட இருந்தது இல்லை. ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த சீனியர்ஸ் சொல்லுவாங்க, நீங்க எப்படியும் எங்க கூட 3 வருஷம் படிக்கணும், நீங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது பிறகு நாங்க உங்களை பார்த்துப்போம் அப்படின்லாம் மிரட்டுவாங்க. ஒரு பக்கம் ஏதாவது பிரச்சனை பண்ணி சஸ்பெண்ட் ஆகி இல்ல டிஸ்மிஸ் ஆகி படிக்க முடியாம போயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் எங்க கூட படிச்ச எல்லாருமே 20 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துல இருந்து வந்த பசங்களா இருந்தோம். முதலாம் தலைமுறை பட்டதாரிகளா இருந்தோம். அப்படிங்கிறப்போ படிக்கணும்ங்கிற அந்த கட்டாயம் இருந்தது. அதுதான் நமக்கு நம்மள மேல கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால இவங்க பண்ண டார்ச்சர்ஸ் எல்லாமே அனுபவிச்சுட்டு போற மாதிரிதான் இருந்தது. ஆனாலுமே மனசுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இவங்களை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கதான் செஞ்சுச்சு. ஸோ ஒருத்தனால செய்ய முடியல அப்படிங்கிறப்போ அவனோட சிந்தனைகள்லாம் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சில பேர் பண்ண விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, டீ பிடிச்சிட்டு வர சொல்லுவாங்க காலையில. ஒருத்த மாட்டிட்டான் காலையில அப்படின்னாக்கா அந்த சீனியர்ஸ் பாக்குற சீனியர்ஸ் எல்லாருமே அவனை மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க டீ பிடிச்சிட்டு வர்றதுக்கு, ரூமுக்கு எடுத்துட்டு கொடுக்கணும். டைனிங் ஹால்ல இருந்து ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, தொடர்ந்து ஒரு 10-20 பேர்னா ரொம்ப டார்ச்சரா இருக்க மாதிரிதான் இருக்கும். ஏன்னா அடுத்து அவன் கிளம்பணும், காலேஜ் போகணும் அப்படின்லாம் தாண்டி சில பேர் அதுல எச்சு துப்பி கொண்டு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இப்ப நினைக்கும் போது ரொம்ப இழிவா இருக்க மாதிரிதான் தோணும். ஆனா அன்னைக்கு என்னால அவனை எதிர்த்து நிக்க முடியாது அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒண்ணு செய்யணும், அவனுக்கு ஏதாவது ஒண்ணு நான் செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு பெரும்பாலும். அதே மாதிரி ரெக்கார்ட் நோட் புக் எழுத சொல்லி கொடுப்பாங்க. நிறைய பேர் ரொம்ப சின்சியரா எழுதுறேன்ட்டு அந்த இயர் ஃபுல்லா எழுதின நண்பர்களும் இருக்கிறாங்க. ஆனா அதுலயுமே சில பேர் தப்பா எழுதி கொடுத்து எஸ்கேப் ஆகின ஆட்களுமே இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் இருக்கும். அப்படிங்கிறப்போ ஒருத்தனா இயலாதவன் அவனுடைய இயலாமையை எப்படிலாம் செய்யலாங்கிற எண்ணம் வரும்போது அது சின்னதோ பெருசோ அப்படிங்கிற மாதிரிதான் தோணும். இந்த கதையிலுமே முடிவு அந்த பொண்ணு பண்ற வேலை அறம் இல்லையா அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது அவளால அந்த இன்சார்ஜியோ இல்ல யாரையும் எதிர்த்து நிக்க முடியல, எதிர்த்து தைரியமா பேசக்கூடிய அளவுக்கு அவளுக்கு அந்த தன்னம்பிக்கை இல்லை. அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு சின்னதா விஷயம் செய்து அவங்களுக்கு எதிராக நம்ம தூண்டி விடுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் அவளுக்கு தோணிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
ஏன்னா என்னெல்லாம் சீனியர்ஸ் அடிக்கும் போது தொடர்ந்து ஃபேமிலி பத்தியே யோசிச்சுட்டு இருந்த எங்களால ஒரு கட்டத்துக்கு மேல நானும் என்னோட ரூம்மேட்டை சேர்ந்து குறிப்பிட்ட ஒரு நபரை வந்து அவன் வந்தா இந்த மாதிரி அடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராயிங் டிராஃப்ட் எல்லாம் நாங்க ஸ்கேல் எல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த இரும்பு கம்பியை மட்டும் எடுத்து லாஃப்ட் மேல எல்லாம் பதுக்கி வச்சிருந்தோம். ஆனா அவனுக்கு வந்து வேற ஏதோ பிரச்சனையில அந்த சீனியரை ஹாஸ்டல் விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இல்லைன்னா கட்டாயம் நானோ இல்ல ரூம்மேட்டோ அவனை அடிச்சிருப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஏன்னா அப்ப வந்து எங்களுக்கு டிகிரி பத்தி எல்லாம் கவலையே படல. ஏன்னா எனக்கு கொடுக்குற அந்த டார்ச்சர் என்னால அனுபவிக்க முடியாது இதுன்னு பிறகு அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்தப்போ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நின்னோம் நாங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்ல ஒரு மேனேஜராவோ இல்ல இன்சார்ஜாவோ இருக்கிறவங்களுக்கு வந்து ஒருத்தன் வேலை செய்யறான், எந்த வேலை சொன்னாலும் செய்வான் அப்படிங்கிற அந்த அவனோட இருக்கிற அந்த கம்ஃபர்டபிலிட்டி வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கதான் பார்ப்பாங்க. ஏன்னா சில பேர் எல்லாம் வேகமா என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் போயிட்டு திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருக்கிறதுக்கு வந்து ஒரு கூச்சம் இல்லை, ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கும். ஆனா ஒரு இன்சார்ஜா ஒரு மேனேஜரா நீ வந்து அதெல்லாம் கடந்து எல்லாருக்குமே அந்த ஒர்க் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறதுலதான் அவனோட வெற்றியே இருக்குது. அந்த வகையில இந்த இடத்துல இந்த ஆளு இவரை அடிச்சு வெளியே தள்ளினது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா தொடர்ந்து புனிதா வந்து ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க, நிரஞ்சனாவுக்கு அந்த வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவருக்கும் அது தெரியும். அந்த பொண்ணு புக்கிங் பண்ணணும் பிளஸ் ரன் ஷீட் என்ட்ரி போடணும் அப்படிங்கிறப்போ ஈவன் அவர் அடுத்த இன்னொரு மேனேஜர் வந்து சுதன் வந்து சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமாகில அதை ஃபாலோ பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. தொடர்ந்து வந்து இந்த பொண்ணுக்கு வந்து அவளோட வேலையை தக்க வச்சுக்கணும், அவளோட குடும்ப சூழ்நிலைக்கு அந்த வேலை தேவை அப்படிங்கிற கட்டாயத்துல அதே நேரம் இவங்களை எதிர்த்து பேசக்கூடிய தன்னம்பிக்கையும் இல்லை. ஏன்னா இவளுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, நான் வந்து ரொம்ப அழகா இல்லை, மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இல்லை அப்படிங்கிறத அந்த புனிதாவே இவளை ஒரு முறை சொல்லவும் செஞ்சிருக்கான். உன்னையெல்லாம் பாக்குறாங்களா அப்படிங்கிறப்ப அந்த இவளை டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் ஒரு காரணம். அந்த தன்னம்பிக்கை இல்லாத நிலையிலுமே அவ வந்து மற்றவங்க கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கெல்லாம் தைரியமே இல்லாத ஒரு பொண்ணு அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனாலதான் அது அந்த பல்செட்டை எடுத்து மறைக்கிறது. அதன் பிறகு ஸ்டோரி இது இன்னும் தொடர்ந்து போயிருந்தாக்கா வேற மாதிரி கூட ஆயிருந்திருக்கலாம். இவளுக்கே அது வந்து பிரச்சனையா கூட மாறி இருந்திருக்கலாம். அது இல்ல வேற மாதிரி கூட ஹேண்டில் பண்ணிருக்கலாமோ, கதையை வேற மாதிரி கூட முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்னொரு பக்கம் நான் வந்து எவ்வளவு அடி வாங்கினாலும் நான் வந்து நேர்மையா இருப்பேன் அப்படிங்கிறது எப்படி எதிர்பார்க்க முடியும்னு தெரியல. அது எதிர்பார்க்கறதும் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருக்கிற ஒருத்தரால எப்படி நேர்மையா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் வருது. நன்றி. இதுதான் எனக்கு தோணுனது. வணக்கம், நான் சுமதி. ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு லேட்டான பதிவு தான். சௌமியா அவர்களுடைய மெலியார் சிறுகதை. ஆக்சுவலாக சௌமியா ராகவன் வந்து நான் முகநூலில் ஏற்கனவே அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களோட எழுத்து வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, நல்ல பிடித்தமான ஒரு வகை எழுத்து. நான் அவங்களோட கதைகள் எல்லாமே படிச்சிருக்கேன். இதுலேயும் வாசகசாலையிலே அவங்களோட கதை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். பட் நான் அவங்களோட போஸ்ட்டில் படிக்கலை. ஏன்னா எப்படியும் நம்ம இதில் ரீட் பண்ணுறோம், ஸோ ஒரு நாள் ரீட் பண்ண வேண்டி வரும், அப்போ பண்ணிக்கலாங்கிறதுனால நான் படிக்கலை. மற்ற கதை எல்லாமே வந்து ஆக்சுவலாக அவங்க போஸ்ட் பண்ண உடனே நான் படிச்சிருவேன். எனக்கு எல்லாமே எனக்கு பிடித்த மாதிரியான கதைகளாக தான் எப்போவுமே இருந்திருக்கு. நல்லா எழுதுவாங்க அவங்க. ஸோ ஆக்சுவலி இங்கே நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், என்னடா இன்னும் சௌமியாவோட கதை வரலையே அப்படி சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்த அன்றைக்கி என்னால் அன்றைக்கே படிக்க முடியாமல் ஐ வாஸ் ஹெல்டப் வித் அதர் ஒர்க்ஸு. ஸோ இப்போது இன்றைக்கி தான் படித்தேன். என்ன சொல்கிறது, எனக்கு வந்து சௌமியா அவங்களோட எழுத்தில் வந்து ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் தெரியும் எப்போவுமே. ஏன்னா ரொம்ப நல்ல எந்த ஒரு சப்ஜெக்டை எடுத்து எழுதுனாங்கனாலும் அதை பற்றின ஒரு டீப் நாலேஜ் இருக்கிற அளவுக்கு அதை பற்றி கொஞ்சம் நிறைய அனலைஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க எழுத்துலேயே நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுலேயே அந்த மாதிரி தான் அந்த கொரியர் ஆஃபீஸோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து நல்லா பக்காவாக காட்டியிருந்தாங்க. அதாவது அங்கே என்ன நடக்குங்கிறது
நம்மளுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஜென்ரலாக தெரியும். ஸோ அதை வந்து அவங்க வந்து அந்த ஒரு ரொட்டேஷனாகவே அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத நல்லாவே காட்டியிருந்தாங்க. எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் லென்த்தியாக தெரிஞ்சது கதை. அதுக்கப்புறம் என்னன்னா, எனக்கு இந்த முடிவில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. நான் இன்னும் யாரோட ஆடியோவும் நான் கேட்கல. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருந்ததுனால என்னால் யாரோட ஆடியோவும் கேட்க முடியல. ஸோ எல்லாருக்கும் இதே கருத்து தான் இருந்ததா எனக்கு தெரியல. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு வந்து அதுக்கு தீர்வாகாது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட்டு. ஸோ நான் வந்து புனிதா தப்பு பண்ணா அப்படிங்கிறதுனால நம்ம இந்த நிரஞ்சனாவும் தப்பு பண்ணி தான் அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ மேபி ப்ராக்டிக்கலாக அதை வெளியே சொல்கிற தைரியம் இல்லாமல் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இப்படி எழுதியிருக்காங்களா என்ன எனக்கு தெரியல. ஜென்ரலாக எனக்கு சௌமியா அவர்களோட கதையில் சில கதைகள்லாம் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி தாக்கத்தை இந்த கதை எனக்கு பெருசாக ஏற்படுத்தலை. படிக்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் வந்து இப்போது இன்னொரு கதை அவங்களோடது பாய்ஸ்ன்னு ஒரு கதை எழுதியிருந்தாங்க. ஆக்சுவலி அதோட தாக்கம் இப்போவும் கூட எனக்கு இருக்குது. அந்த கதை திடீர் எனக்கு எப்போது ஞாபகம் வரும். அந்த மாதிரி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு 2-3 நாளாவது ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கதை எனக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரியான தாக்கங்களை இந்த கதை ஏற்படுத்தலை. ஏன்னா இதுக்கு அவங்க கொடுத்துருக்க தீர்வில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு தீர்வாக முடியாது. ஸோ இவங்க தப்பு பண்ணிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. ஸோ அந்த ஒரு முரண்பாடு எனக்கு இருக்குது. மற்றபடி ஓகே, சில இடங்களில் இப்படி தான் நடக்குது. தப்பு செய்கிறவங்க மேலே போயிட்டு தான் இருக்காங்க. அதை என்ன பண்ணுறது? இந்த பொண்ணு ஒன்று போல்டாக அதை அவங்க ஆஃபீஸ்லேயே சொல்லியிருக்கணும். அல்லது நம்மளால் ஒரு லெவலுக்கு மேலே அந்த இடத்துல சர்வை பண்ண முடியல, அவங்கள எதிர்க்க முடியல அப்படின்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு போகலாம். அங்கேருந்து நம்மளுக்கு எதிர்க்கிறதுக்கான தைரியம் இருக்கணும். அதை பண்ணணும். ஸோ அது இல்லைன்னா அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்மளும் ஒரு தப்பு பண்ணி அவங்க இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறது வந்து கரெக்டாக எனக்கு தோணலை. அவ்வளோதான். தேங்க்யூ.